VIP, go!
சைடுண்ணா பிரதர். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி அவைக்கண் வீற்றிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஞானத்திலே பரமோனத்திலே ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே வன்மையிலே உள திண்மையிலே உணர்விலே உயர் நாடாம் பார்போற்றும் நம் பாரத நாட்டின் புதல்வர்களாய் எதிர்கால வளமிக்க பாரத நாட்டை வல்லரசாக்கும் வலிமையான தூண்களாய் விவேகானந்தரின் வீர இளைஞர்களாய் இன்று கல்வி எனும் ஞான ஒளியினை உயர் கல்வியை பெற்றிட யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியிலே கல்வி குடும்பத்திலே இணைந்திருக்கும் முதலாண்டு மாணவர்களுக்கான உயர் கல்விக்கான துவக்க விழாவுக்காய் வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவரையும் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். We feel immensely happy to welcome you all for the Students Induction Program 2025. நிகழ்வின் துவக்கமாய் தென்பொதிகையில் பிறந்த மொழியாய் தெவிட்டாத செந்தமிழ் மொழியாய் அமிழ்தினும் இனிய மொழியாய் உயிரில் கலந்த மொழியாய் உணர்வு மொழியாய் நம்மை உயிர்ப்பிக்கும் மொழியாய் உயிர்த்திருக்கும் தமிழ் மொழியினை வாழ்த்தி வணங்குவோம். We request everyone to rise for Tamil Thai வாழ்த்து. நீனாரும் கடலுடுத்த நிலமடந்த கெழிதொழுகும் சீனாரும் பதனமென திகழ்வடத கண்டமெனில் திக்களவும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. Please be seated. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக
இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணற்கு ஞான தமிழ் புரிந்த நான் என பூதத்தாழ்வார் தமிழ் கொண்டு ஏற்றிய ஞான சுடர் விளக்கினை போல் மாணவர் தம் வாழ்க்கையிலே கல்வி எனும் ஒளியினை ஏற்றிட குத்துவிளக்கேற்றி நிகழ்வினை துவக்கிட நம் நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் முன்னாள் IPS அதிகாரியும் இந்நாள் வீதி லீடர்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனருமான நம் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு அண்ணாமலை ஐயா அவர்களை ஒளியேற்றி சிறப்பித்திட அன்போடு அழைக்கின்றோம். We request all our dignitaries to join us in lighting the ceremonial lamp. शुभं कुरुत्वं कल्याणम् आरोग्यं धनसम्पदः शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपज्योतिर्परब्रह्म दीपज्योतिर्जनार्दनः दीपो हरतु मे पापं सन्ध्यादीपनमोऽस्तुते ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः ओ दीपब्रह्मरूपस्त्वं ज्योतिषां प्रभुरव्ययः आरोग्यं देहि पुत्रांश्च मतिं स्वच्छां हि मे सदा रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् रवेरस्तं समारभ्य यावत् सूर्योदयो भवेत् यस्य तिष्ठेत् गृहे दीपः तस्य नास्ति दरिद्रता शुभं कुरुत्वं Thank you, dignitaries. कल्याणम् आरोग्यं धनसम्पदः வெற்றிக்கு எல்லை இருக்கலாம், ஆனால் முயற்சிக்கு எல்லையே இல்லை. முயற்சித்து கொண்டே இரு, வெற்றியை நீ தேட வேண்டாம், வெற்றி உன்னை தேடி வரும் எனும் ஏவுகணை நாயகரின் பொன்மொழிக்கு உயிரூட்டியவர். தம்முடைய அரிய பெரிய முயற்சியால் மாபெரும் வெற்றிகளை தமக்கே உரித்தாக்கி கொண்டவர். தான் பெரும் வெற்றிகளை போன்றே தம் மாணவ சமுதாயமும் வெற்றி பெற வேண்டும் எனும் உயரிய கொள்கையோடு நம் யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியை வழிநடத்தி வருபவர் நம் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் கோகிலா அம்மா அவர்கள். I now invite our respected Vice Principal, Dr. D. Gokila, to deliver the welcome address. Good morning, one and all. It gives me immense pleasure to welcome you all to the inaugural function of the first year BE BTech Students Induction Program. On behalf of the management, faculty, and students, I extend a warm welcome to each and every one of you. We are truly privileged and delighted to extend a hearty welcome to our most respected chief guest, Shri K. Annamalai, former IPS officer and founder We the Leaders Foundation. Sir, your presence here is a true honor for us. We are deeply grateful that you have taken the time to join us on this momentous occasion. We welcome you, sir. We feel fortunate to welcome our beloved founder and chairman, respected engineer S. Shanmugam, whose constant guidance and unwavering support continue to lead us towards excellence. We take this moment to warmly acknowledge and welcome our dynamic visionary leaders, Dr. C.A.M. Kailash Kumar, Managing Trustee, Rotarian Trishala Kumari Kailash, Joint Managing Trustee, Shri V. Arun Karthikeyan, Secretary. Your visionary leadership and tireless commitment to academic excellence have been instrumental in driving the success and the growth of our institution. A hearty welcome to our principal, Dr. H. Abdul Rauf, and all the principals of United Educational Institutions for this program. We extend a warm welcome to our beloved academic director, Dr. S. Maithili, Director Quality Systems, Dr. A. Chandramohan, Head of the Department of Science and Humanities, Dr. A. Yashoda, whose dedicated efforts and academic leadership play a vital role in shaping our learning environment.
A sincere welcome to all our deans, heads of various departments, and dedicated members of faculty who make learning a meaningful and transformative journey for our students. It is with great joy that we welcome our dear parents and well-wishers whose unwavering support and trust have shaped and guided us. We are deeply grateful for your presence and for the love you continue to share with us. We feel immensely happy and excited to welcome our enthusiastic students, the heartbeat of this institution. As you start this new chapter, remember that we are here to support your every step. We encourage you to be curious, take risks, and seize every opportunity that comes your way. Let this orientation be the first step in a journey of excellence, innovation, and lifelong learning. Together, let's aspire, achieve, and rise to new heights. Once again, a very warm welcome to one and all. Thank you. Thank you, ma'am. சூரியனைப் போல் பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல் எரிய வேண்டும் எனும் வார்த்தைகளுக்கு வலிமை கொடுத்தவர். வாழ்க்கையின் அடிநாதமாய் திகழ்ந்திடும் உயர்கல்வியானது கிராமப்புற குழந்தைகளுக்கும் எளிதாய் கிடைக்க வேண்டும் எனும் உயரிய நோக்கோடு யுனைடெட் கல்வி குழுமம் என்னும் கல்வி சாம்ராஜ்யத்தை நிறுவி இக்கல்வி குழுமத்தின் வழி பலரை நட்சத்திரங்களைப் போல ஜொலிக்க வைத்து வருபவர். பல்லாயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வருபவர் எம் யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் பொறியாளர் உயர்திரு சண்முகம் ஐயா அவர்கள். I now request our esteemed founder and chairman, Engineer S. Shanmugam, to deliver the presidential address. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். The most respected chief guest of today's 17th induction program of United Institute of Technology, Sri K. Annamalai Anna, former IPS officer, founder We the Leaders Foundation, and the respected managing trustee Dr. Kailash Kumar, respected joint managing trustee Trishala Kumari madam, respected secretary Arun Karthikeyan Anna, respected co-chairman Dr. Maithili, respected principal Dr. Abdul Rauf, respected other directors, head of the departments, and all professors and faculty members, my dear parents and all first year students, press, media, one and all present here, the UIT, the team UIT, proud to celebrate the 17th induction day with 450 students. It's an intake of the 17th year. The first round, second round counseling itself, almost most of our seats all are filled. Right now, the 17th batch UIT, it's 450 out of 450. All departments, all seats, all are completed. The average cutoff of 143.5. That's another different milestone. With this credential, UIT, I used to say many times, UIT யோட பயணம் 25 ஆண்டு காலத்தை கடந்து விட்டது. முதல் UITங்கிறது 1999 அது என்னுடைய engineering படிப்பு, என்னுடைய engineering education at GCT 95-99 batch complete பண்ண உடனே the first UIT is United Infotech. That United Infotech in 1999 to 2008, it's purely for IT skilling, especially the skill development for engineering students of GCT, PHG College of Technology, and Coimbatore Institute of Technology. Mostly these three colleges, government aided colleges. Almost right from 1999 to 2008, around 12,000 students studied in different courses. That's the first journey. I can say it's in 1.0. The second 2.0 journey, 2008, we started UIT Educational Trust. In that UIT Educational Trust, 2009, the first institution is in UIT, United Institute of Technology. That United Infotech, it transformed, it's a United Institute of Technology. Our core strength, one of our core strength, it's a IT skilling. Something like computer programming, problem solving computer programming by using C language, Java, Python, data structures in multi-more languages. Then from 2009,
17 years. It's the second cycle NAC A+ accreditation by United Institute of Technology. So because of that A+ NAC accreditation, we got 10 years autonomous status right from 2024 to 2034. And this year, we got AICT grant, the lab called AICT Idea Lab. AICT Idea Lab is just to experiment the student ideas into the reality. அவங்களுடைய ஐடியாஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஐடியாஸ்லாம் டெஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஐடியா லேப். தட் ஐடியா லேப் வந்து ஏஐசிடிஇ யூஐடிக்காக இந்த வருஷம் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க, கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வித் திஸ் credential, UIT produced so many entrepreneurs, so many startup companies. One of the highlight this year, one of our alumni, passed out alumni, she cleared, Harsha, she cleared Group 1 examination in 13th rank, all India rank, 13th rank she got cleared. And one of our proud alumni, recently they started one startup company to address the environmental issues, especially sustainability in environment. In that area, they started one company. They had reached almost 10,000 places in India, pan-India. They started their services, environmental sustainability goals, ESG related. Like we have many more credentials to say the past 17 years journey. So all my dear students, first year students, so ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுடைய 12 ஆண்டுகால பள்ளி வாழ்க்கை வந்து முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக காலடி எடுத்து முதல் நாள் வந்திருக்கீங்க. கவுன்சிலிங் ஒரு நெடுநாள், கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் இந்த ஸ்டேஜஸ்லாம் முடிச்சுட்டு கல்லூரியோட துவக்கத்தோட முதல் நாளுக்கு வந்திருக்கீங்க. ஸ்கூல் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது அம்மா, ரெண்டாவது அப்பா, அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசிரியர்கள், ஒட்டுமொத்த பள்ளியில் இருக்கிற அனைத்து ஆசிரியர்களும் உங்களுடைய உயர்வுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய கேரக்டரை பில்ட் பண்ணது, நீங்கள் ஒரு தனி மனிதனாக எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கீங்க, எவ்வளோ கரெக்டாக இருக்கிறீங்கிறத பில்ட் பண்ணது அம்மா, அப்பா, உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான். அவங்க கொடுத்த ப்ராடக்ட் தான் நீங்கள் இங்கே கல்லூரிக்கு காலடித்து வந்திருக்கீங்க. உங்களுடைய பள்ளி கல்வியிலேருந்து உயர்கல்விக்குள்ளே நுழையிறீங்கன்னா கடந்த ஓரிரு ஆண்டுகளாக இந்த 10th +2 முடிக்கிறப்போ உங்களுடைய ஃபோக்கஸ், உங்கள் ஆசிரியர்களோட ஃபோக்கஸ், உங்களுடைய பள்ளியோட ஃபோக்கஸ் எல்லாமே உங்களுக்கு அதிக மதிப்பெண் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை பயிற்சிகள் கொடுக்கணும், உங்களுக்கு என்ன மோட்டிவேட் பண்ணணும், எந்த மாதிரி சூழ்நிலையை உங்களுக்காக வீட்டில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும், அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன தியாகங்கள் பண்ணணும், அத்தனையும் பண்ணி தான் உங்களை வந்து மதிப்பெண் எடுக்க வச்சு, நல்ல மதிப்பெண் எடுக்க வச்சு, கவுன்சிலிங்கில் சீட்லாம் கிடைக்க வச்சு உங்களுக்கு கல்லூரிக்கு ஒரு பொறியியல் கல்லூரி இடம் கிடச்சி இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற படிப்பு இட்ஸ் அன் அடல்ட் எஜுகேஷன். இது வரைக்கும் இட்ஸ் சைல்டு எஜுகேஷன், இட்ஸ் அன் அடல்ட் எஜுகேஷன். இதுக்கு மேலே நீங்கள் படிக்க போகிற படிப்புக்கு வந்து மதிப்பெண்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, மதிப்பெண் மட்டுமே முக்கியம் கிடையாது. பட் +2 வரைக்கும் 200க்கு 200 கட் ஆஃப் எடுக்கிறியா, 200க்கு 199.75 எடுக்கிறியா, உண்மையிலேயே அந்த மாதிரி மதிப்பெண் எடுத்தால் தான் 12வது வரைக்கும் ஒரு நல்ல இடங்கள் கிடைக்கும், நல்ல கல்லூரியில் நல்ல இடங்கள் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களை மாதிரி அரசு உயர்நிலைப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி குமாரபாளையத்தில் ஒரு +2ல் ஒரு நல்ல மதிப்பெண் எடுத்ததுனால தான் கோயம்புத்தூருக்கு முதல் தடவை வரக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பஸ் ஏறி கோயம்புத்தூர் வரக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அதுக்கு வாய்ப்பை கொடுத்தது வந்து என்னுடைய கணித ஆசிரியர் தர்மலிங்கம் சார். அவர் நல்லா எடுத்ததுனால தான் 200க்கு 200 எடுக்க முடிஞ்சது. இயற்பியல் ஆசிரியர் ரங்கநாதன் சார், அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணி டீச் பண்ணதுனால தான் ஃபிசிக்ஸில் சென்டம் எடுக்க முடிஞ்சிச்சு. கெமிஸ்ட்ரியில் 199 எடுக்க முடிஞ்சிச்சுன்னா இனிமே பெருமாள் சார் தான் எனக்கு ஞாபகம் வரும். அந்த ஆசிரியர்கள் கொடுத்த ஊக்கம் தான் 200க்கு ஒரு 199.75 கட் ஆஃப். எங்கள் காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதெல்லாம் எழுதி அதை கிளியர் பண்ணி தான் ஜிசிடியில் ஒரு இன்ஜினியரிங் சீட் கிடச்சி வந்தோம். பட் அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு பாஸ்போர்ட் கிடைக்கிற மாதிரி, ஒரு வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி. எங்கள் அந்த கிராமத்திலேருந்து முதல்ல கோயம்புத்தூர் நோய்க்கு வரக்கு கிடைச்ச ஒரு பாஸ்போர்ட் மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். ஜிஎஸ்டியில் கல்லூரியில் இடம் கிடைச்சது, அந்த மாதிரி ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சி உங்களுக்கு இன்றைக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் கொஞ்சம் எளிமையாயிருச்சு, கிடைக்கக்கூடியது அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை, கொஞ்சம் எளிமையாச்சு. இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்நாளை செதுக்கிறது கல்லூரி நாட்கள், கல்லூரி வாழ்க்கை தான், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. 3 முக்கியமான விஷயங்களை நாங்கள் யூஐடியில் முன்னெடுத்து வைக்கிறோம். முதல் ஒன்று, மதிப்பெண்ணுக்காக எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னா, மதிப்பெண்ணுக்காக படிக்கிறது இஸ் அன் அட்டானமஸ் காலேஜ் சிலபஸ். வி ஹவ் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், அகாடமிக் கவுன்சில், கவர்னிங் கவுன்சில். இது வந்து இண்டஸ்ட்ரீஸும் கல்லூரியும் சேர்ந்து ஏற்படுத்தின எங்களுடைய சிலபஸ். இந்த சிலபஸை படித்து பாஸ் பண்ணி ஒரு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும், 70 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ உழைப்பை கொடுக்க முடியுமோ மதிப்பெண்ணுக்காக அந்த உழைப்பை கொடுத்தா போதும். ரொம்ப முக்கியமாக ஃபண்டமெண்டல் கான்செப்ட், பேசிக் பிரின்சிபல்ஸை புரிஞ்சு படிக்கணும்.
ஏன் எதுக்குன்னு தெரிஞ்சு படிக்கணும். ஐம் ஷுர் +2 வரைக்கும் கணிதத்தில் ஒரு உதாரணத்துக்கு மேத்ஸில் மேட்ரிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா, தமிழ் மீடியம் பசங்கள்லாம் வந்து அதை கணிதத்தில் வந்து அணிகள்னு படிச்சிருக்கீங்கன்னா, கணிதத்தை வந்து மதிப்பெண்ணுக்காக மட்டும்தான் படிச்சிருப்போம். மேட்ரிக்ஸ் எங்கே அப்ளை பண்ணுறது, நம்மளுடைய அட்டண்டன்ஸில் இருக்கிற பயோமெட்ரிக்ஸில், ஃபேஸ் ரெக்கக்னேஷனில், ஆதார் கார்டு ஐடென்டிஃபிகேஷன்லாம் மேட்ரிக்ஸோட மேனிப்புலேஷன்ஸ் தான். மேட்ரிக்ஸ் தான் ஒர்க் ஆகுதுங்கிறது கண் முன்னால் நீங்கள் பார்த்ததில்ல. இனி நீங்கள் படிக்க போகிற இன்ஜினியரிங் படிப்பு மேத்ஸ் 1, 2, 3 ஆகட்டும், உங்கள் துறை சார்ந்த படிப்பாகட்டும், ரியல் வேர்ல்டு, ரியல் சோஷியல் சொசைட்டியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு தான் படிக்கணும். கான்செப்ட் ஃபண்டமெண்டல்ஸை புரிஞ்சு அதை எங்கே அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சு தான் படிக்கணும். மதிப்பெண்ணுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் 50% இருந்தால் போதும். மீதம் இருக்கிற 50% அதை எடுத்த கான்செப்டை புரிஞ்சு தான் படிக்கணும். புரியாமல் மதிப்பெண்ணுக்காக படிச்சிடாதீங்க. சப்கோர்ஸ் செகண்ட், இங்கே வந்திருக்கிற 450 குழந்தைங்களுமே நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு 400 பேர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு லோயர் மிடில் கிளாஸ், கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறவங்க தான். ஒரு ஆண்டுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்கன்னா, ஹாஸ்டலுக்குலாம் கட்டுறாங்கன்னா, அப்பா அம்மாவோட உழைப்பு, உடல் உழைப்பு, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அவங்க உழைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பணத்தில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. 4 ஆண்டுகளும் நீங்கள் அதை படிக்கக்கூடிய 4 ஆண்டுகளும் முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது அடிப்படை தேவை. எல்லா குடும்பத்துக்குமே வந்து ஒரு மாதம் 30,000 மாதம் 1,00,000 ரூபா வரைக்கும் இங்கே கல்லூரி படித்து முடித்த உடனே ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்குமா அப்படின்னா, வேலை கிடைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வேலை எந்த அளவுக்கு கிடைக்குது இருக்குது இல்லைங்கிற ஒரு விவாதம் நிறையா இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், அதுவும் நம்மளுடைய ஒரு தேசியத்தை வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு பல்ஸ் டேட்டாஸோட கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் அண்ணாமலை நம்ம கூட இருக்கார். அவருடைய பேச்சில் உங்களுக்கு நிறையாவே சொல்ல போகிறாரு. நம்ம நாட்டில் வேலை கிடைக்கல, வேலை இல்லைங்கிறத பார்த்தா, வேலை ஒருத்தனுக்கு இல்லைன்னு சொல்கிறான்னா அது 1 மடங்கு இருக்குன்னா, வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிறது 10 மடங்கு இருக்குது. எந்த வேலைக்குமே தகுதியான ஆள் கிடைக்கலங்கிறது 10 மடங்கு இருக்குது. ஸோ நீங்கள் தகுதி வளர்த்துக்கிட்டா, உங்கள் தகுதிங்கிறது என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது நாலேஜ். தென் பேரலாக வி ஹேவ் ஒன் அவென்யூ கால் CUE, சென்டர் ஃபார் அப்ஸ்கில்லிங் அண்ட் எம்பவர்மெண்ட். அதில் உங்களுக்கு முதல் செமஸ்டர்லேருந்து 8 செமஸ்டருக்குமே 8 செமஸ்டர் நீங்கள் இங்கே இருக்க போகிறது கிடையாது. இட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அட்டானமஸ் பாலிசி. 6 செமஸ்டர் தான். முதல் 3 ஆண்டுகள் நீங்கள் கல்லூரியில் இருந்தால் போதும். 4ஆம் ஆண்டு ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து ஒரு ஜாப்பை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இன்டர்ன்ஷிப்காக இட்ஸ் 4th இயர் நீங்கள் அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணணும். ஒரு பகுதி நாட்கள் கல்லூரியில் இருந்தால் போதும். பெரும்பான்மையான நாட்கள் நீங்கள் அந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறதா தான் இருக்கணும். ஃபைனல் இயர் முடிச்சோன்னா அப்படியே ஜாப்பு கன்வெர்ட்டபுளாக இருக்கணும். ஸோ இது வந்து இட்ஸ் ஒரு அத்தியாவசிய தேவை. படித்து முடிக்கிறதே ஒரு நல்ல வேலையில் நல்ல சம்பளத்தில் போகணுங்கிறது தான். தென் அதை விட ரொம்ப முக்கியமாக, சார் அதெல்லாம் எனக்கு நல்லா வரும், அதுக்கு மேலே நான் சாதிக்கணும்னு இருக்கேன், அண்ணாமலை என்ன மாதிரி நிறைய சாதிக்கணும்னு இருக்கேன், என்னுடைய தேடல்கள் ரொம்ப அதிகம், என்னுடைய விஷன்கிறது ரொம்ப தொலைநோக்கில் இருக்குது அப்படின்னா, உங்களுக்காக உங்களுடைய புது ஐடியாஸ், சின்ன ஐடியாஸ், சொசைட்டியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய, சமுதாயத்தில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய, அன்றாட வாழ்க்கையை வந்து எளிமைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சின்ன ஐடியா இருந்தாலும் சரி, அந்த ஐடியாவை ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப் லேப், ஐடியா லேப், இந்த மாதிரி எக்கோ சிஸ்டம் நம்ம கல்லூரியில் ரொம்ப வந்து ஸ்பெஷாலிட்டியே UITயில் அதுதான், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்கள் பேட்சுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் ஹப்னு ஒரு இதை உருவாக்கியிருக்கிறோம். தியரி கிளாஸுக்கு மட்டும் நீங்கள் கிளாஸ் ரூமில் இருந்தால் போதும். உங்களுடைய லெபார்ட்ரிஸ் ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து பைத்தானாக இருக்கலாம், C லாங்குவேஜாக இருக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், ஜாவா ப்ரோக்ராமிங்காக இருக்கலாம், SQL இருக்கலாம், எந்த கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் லேப்டாப் எடுத்துகிட்டு நீங்கள் மரத்தடியில் வந்து உட்காந்து, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது, அங்கே வந்து பவர் சப்ளை கனெக்ஷன் இருக்குது, ஃபுட் சப்ளை இருக்குது, வாட்டர் சப்ளை இருக்குது, சம்திங் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ மைண்டில், ஏன்னா 4 வாளுக்குள்ளே அடைச்சி வச்சா மனசு ஓப்பன் ஆகாது, நிறைய ஐடியாஸ்லாம் வராது. அதை விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்லாம் வரும். அதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்கோம். அங்கேருந்து முதல் நாளில் முதல் செமஸ்டர்லேருந்து உங்களுடைய தேடல்களை, உங்களோட ஐடியாஸை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற ஐடியாஸ்க்கு ஒரு ரியலி அது வந்து ஒரு கன்வெர்ட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதை அடுத்த லெவலுக்கு ஷேப்பப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்முடைய டீம்லாம் இருக்கிறாங்க. இதுதான் UITயோட கல்லூரி பயணம். நம்ம கல்லூரியோட லோகோ பார்த்துருப்பீங்க. கல்லூரி செலக்ட் பண்ணுறப்பவே லேர்ன், ரிசர்ச், இன்னோவேட். இந்த கல்லூரி உருவாக்குறப்பவே அதுக்கான ஒரு தாரக மந்திரமாக நீங்கள் லேர்ன் பண்ணுறது, சொசைட்டியில் இருக்கிற, வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை, சமுதாயத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி சம்திங் அதை பற்றி திங்க் பண்ணி சால்வ் பண்ணி இன்னோவேட் பண்ணுறதுக்காக தான் உங்களுடைய படிப்பு. அந்த நோக்கம் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு பிரதிபலிச்சுட்டே இருக்கணும், அது எதிரொலிச்சிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் அந்த லோகோ UIT ஃபார் லேர்ன், ரிசர்ச் அண்ட் இன்னோவேட். ஸோ இந்த UITயோட பயணத்தில் இப்போது இந்த 35 ஏக்கர் கேம்பஸில் 6 கல்லூரிகள், ஒரு பள்ளி இருக்குது. ஒட்டு மொத்தமாக 6 கல்லூரிகள். முதல் கல்லூரி UIT, யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி,
United College of Medical Sciences, Allied Health Sciences, United College of Nursing, யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி, இந்த 6 கல்லூரிகளில் 3750 மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 1000 பேர் கல்லூரி வளாகத்திலேயே ஹாஸ்டலில், அது பெரும்பாலான ஹாஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம கல்லூரியில் அந்த 3750 பேரில் 65% பேர் பெண்கள் இருக்காங்க, 35% பேர் ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு 2/3 கேர்ள்ஸ் 1/3 பாய்ஸ் இருக்காங்க. இன் அடிஷன் டு தட் 7th இன்ஸ்டிடியூஷன், த யுனைடெட் பப்ளிக் ஸ்கூல் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் அவர் அகடமிக் டைரக்டர் டாக்டர் மைதிலி மேடம் அண்ட் பிரின்சிபல், அவங்களுடைய வைஸ் பிரின்சிபல், த டோட்டல் டீம் மெம்பர்ஸ். அந்த யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலில் 1300 ஸ்டூடெண்ட்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூல் 1300 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த கேம்பஸில் தினசரி பள்ளி கல்விக்காகவும் உயர்கல்விக்காகவும் வந்து படிச்சுட்டு போகிற மாணவர்களோட எண்ணிக்கை இந்த ஆண்டு வந்து 5000 கடந்து 5500 நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த சிஸ்டம், இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாண்டலோன் காலேஜை விட ஒரு தனிப்பட்ட பொறியியல் கல்லூரி, தனிப்பட்ட கலை அறிவியல் கல்லூரி, தனிப்பட்ட மருத்துவ அறிவியல் கல்லூரி, ஃபார்மசி கல்லூரியை விட இன்டகிரேட்டட் கேம்பஸ், இன்டர் டிசிப்ளினாக ஒரு மெடிக்கல் ப்ராப்ளத்தை எடுத்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ப்ராஜெக்டாக பண்ணலாம். ஒரு ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டியில் ஒரு சப்போர்ட் தேவைன்னா இன்ஜினியரிங்கில் அந்த துறை சார்ந்து அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இல்லை சம்திங் ஒரு காமர்ஸில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணணும்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் காமர்ஸ் ஹெச்ஓடி போய் அணுகலாம். ஸோ இட்ஸ் அன் இன்டர் டிசிப்ளினரியாக ஒரு யூனிவர்சிட்டி, ப்ரீ யூனிவர்சிட்டி மாடலில் இந்த எக்கோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால ஒரு டிசிப்ளின்லேருந்து இன்னொரு டிசிப்ளினுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஐடியாஸை படிக்கிறதுக்கான ஒரு 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 நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு லேர்னிங் என்வரான்மெண்ட் தான் இருக்குது. இந்த கேம்பஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்பஸை பில்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமாக என் கூட சேர்ந்து நம்மளுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் கைலாஷ் குமார் ஜெயின் அண்டு நம்மளுடைய செக்ரட்டரி அருண் கார்த்திகேயன் அண்ணா. ஸோ இந்த டீம், த மேனேஜ்மெண்ட் டீம், ஸோ டோட்டலி என்ன சொல்கிறது, ஒரு ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட், கண்டினியூஸ் எக்ஸ்பேன்ஷன். இன்ஃபேக்ட் இன்னொரு அனதர் கப்புள் ஆஃப் மந்த்ஸில் வி ஆர் கோயிங் டு ஆட் ஸ்கூல் ஆஃப் நர்சிங், டிப்ளமோ நர்சிங் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் எம்பிஏ ப்ரோக்ராம் இன் இன்ஜினியரிங்கில், எம்பிஏல 2 டிபார்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒர்க் ஸ்டார்டட் ஆல்ரெடி. ஸோ இது கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஐம் ஷோர் நார்த் கோயம்புத்தூரில், இந்த வட கோயம்புத்தூரில் இங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குடும்பங்களோட கல்வி தேவையை, உயர்கல்வி தேவையை, பள்ளிக்கல்வி தேவையை ஒரு ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்டுக்கு, இந்த உலகத்தரன்னு சொல்லுவோம், இல்லை சம்திங் இந்தியாவோட மிகச்சிறந்த தரன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ஐஆர்எஃப் ரேங்கிங் நிறைய அளவுகோல்லாம் இருக்குது. என்ன அளவுகோல் இருந்தாலும் அந்த அளவுகோலை தாண்டி நாங்கள் உழைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த டீம், யூஐடி எஜுகேஷனல் ட்ரஸ்ட், யூஐடி மேனேஜ்மெண்ட் எல்லோரும் தயாராக இருக்கும். ஸோ இன்றைக்கு அதிக நேரங்கள் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை அண்ணா அவர்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அதனால் என்னுடைய உரை இதோடு முடித்துக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை கல்லூரியை தேர்ந்தெடுத்து இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரே ஒரு அட்வைஸ், மாணவர்கள் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுறது, இப்போது இந்த இளம் தலைமுறையில் செல்ஃபோனில் அதிக நேரத்தை செலவு பண்ணுறீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு டேலேருந்து லேப்டாப் கம்பல்சரி. உங்களுடைய செல்ஃபோன் நேரத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு குறைச்சிட்டு அதிக நேரத்தை லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுங்கள். டெய்லி அதை கேரி பண்ணி அதில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களை ப்ரொஃபஷனல் அதை எலிவேட் பண்ணோம். நிறைய ப்ராப்ளங்களை எங்களுடைய எடுடெக் பிளாட்ஃபார்ம், அவர் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷாலிட்டி கோயம்புத்தூரில் விரல் விட்டு என்ற மாதிரி ஒரு சில காலேஜஸ்க்கு தான் காலேஜோட லேப்லாம் லேப்டாப்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி எடுடெக் பிளாட்ஃபார்ம். வி ஹாவ் அவர் ஓன் எடுடெக் பிளாட்ஃபார்ம். எஜுகேஷனில் வந்து ப்ராப்ளம் சால்விங்காக நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் லாகின் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டடாக ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதிகப்படியான நேரத்தை லேப்டாப்பில் செலவு பண்ணுங்கள். பெற்றோர்கள் டேஸ்காலர் குழந்தைகளை பெரும்பாலும் கல்லூரி வாகனத்தில் அனுப்புறதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கொஞ்சம் மெச்சூரிட்டி வராமையே நான் 2 வீலரில் வரேன், பைக் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டில் ரிஸ்க் எடுத்து வர வைக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியான டிராஃபிக், ரோட்டில் இருக்கிற அந்த ரிஸ்க்லாம் பார்க்குறீங்க. ஹெல்மெட் இல்லாமல் யாரும் கல்லூரிக்கு வந்துடாதீங்க. 2 வீலரில் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஹெல்மெட்டோடு தான் வரணும். வித் திஸ் அட்வைஸ் ஒன்ஸ் அகெயின் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் பேரண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir, for your words of encouragement. May I now invite Assistant Professor Ms. Karunambika to introduce our Honorable Chief Guest. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரிய எல்லாம் வல்ல பரம்பொருளின் திருவடிகளை வணங்கி என்றும் எப்பொழுதும் நம்மை உயிர்ப்பித்து கொண்டிருக்கக்கூடிய உயர் தமிழினை வணங்கி அவைக்கண் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது.
ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில்தான் உள்ளது எனும் அக்னி நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வார்த்தைகளுக்கு உயிரூட்டியவர். உயரிய வரலாற்றில் தனக்கான பக்கங்களை மிகச்சிறந்த பக்கங்களாய் உருவாக்கி வருபவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை எனும் குரலுக்கொப்ப ஒரு விவசாயியாய் பெருமிதத்தோடு உலகுக்கு தன்னை அடையாளப்படுத்தி வரும் உழவர். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் வண்ணம் தன்னை ஈன்ற உயர்திரு குப்புசாமி ஐயா அவர்களுக்கும் தாயார் பரமேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் பெருமை சேர்த்த பெருமகனார். கற்பதே வாழ்க்கை என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் பிஎஸ்டி தொழில்நுட்ப கல்லூரியில் இளங்கலை பட்டத்தையும், லக்னோ இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்திலே முதுகலை பட்டத்தையும் பெற்ற கல்வியாளர். ஹைதராபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய காவல் கல்வி நிறுவனத்தில் அடிப்படை பயிற்சியினையும், ஆஸ்பின் பல்கலைக்கழகத்தில் கமல் நாயன் பஜாஜ் ஃபெல்லோஷிப்பையும், லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் செவினிங் குருகுல் ஃபெல்லோஷிப்பையும் பெற்ற பெருமைக்குரியவர். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்பதை மனதில் கொண்டு உயரிய மக்கள் தொண்டாம் காவல்துறையிலே தம்மை அர்ப்பணித்தவர். 2013ஆம் ஆண்டு உடுப்பி மாவட்டம் கார்கலா துணை பிரிவிலே காவல்துறை உதவி கண்காணிப்பாளராய் பொறுப்பேற்று தம் சேவையை தொடங்கிய ஐயா அவர்கள் 2018ஆம் ஆண்டு பெங்களூர் துணை காவல் ஆணையராய் பொறுப்பேற்று 2019ஆம் ஆண்டு வரை காவல்துறையிலே பணியாற்றிய பெருமைக்குரியவர். 2020ஆம் ஆண்டு பாரத நாட்டின் பெருமையினை பாரெங்கும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பொறுப்பேற்று பல சேவைகளை செய்தவர், இன்றும் செய்து கொண்டிருப்பவர். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்பதற்காக பின்தொடராதே, உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு எனும் மொழிக்கொப்ப தனக்கான தனிப்பாதையை இன்றைய இளம் தலைமுறையினர் உருவாக்க வேண்டும் எனும் உயரிய நோக்கோடும், இளைஞர்களை வேலை தேடும் நிலையிலிருந்து வேலைகளை உருவாக்கும் நிலைக்கு உயர்த்த வேண்டும் எனும் உயரிய கொள்கையோடு வீதி லீடர்ஸ் எனும் அறக்கட்டளையினை நிறுவி பலருள் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் தம் வாழ்க்கையிலே ஒளியேற்றி வருபவர். இங்கனம் தேசத்திற்காய், தேச நலனுக்காய், மக்களுக்காய், இளைய சமூகத்தினருக்காய் பல அரிய சேவைகளை பணிகளை செய்து வருபவர் நம் விழாவின் சிறப்பு விருந்தினர். இன்னும் உண்டு 1000 சிறப்புகள், காலம் போதாது முழுதாய் உரைத்திட. இத்தகு சிறப்புகளை கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் உயர்திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் குறித்து இந்த அவையிலே அறிமுகப்படுத்தியதிலே பெருமிதமும் பெருமகிழ்ச்சியும் அடைந்து இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am, for your beautiful introduction. We now request our chairman, managing trustee and secretary of United Educational Institutions to honor our chief guest. இன்றைய சிறப்பு விருந்தினர் மீது கொண்ட பற்றால் மதிப்பால் தன் திறன் கொண்டு அவரது உருவப்படத்தை வரைந்து அவருக்கு அன்பு பரிசினை வழங்கிட எம் கல்லூரியின் மாணவி செல்வி டாவ்னி நட்டானியா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். Thank you. With great pleasure and pride,
I now request our chief guest, Sri K. Annamalai, to share his insights with our budding professionals. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். மதியானத்துக்கே வந்துட்டோங்க. மதிய வணக்கம் என்று சொல்ல வேண்டும். காரணம், பெற்றோர்கள் எல்லோருமே தமிழகத்தினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து காலையிலிருந்து புதிய மாணவர்கள் இங்கே அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்காக உங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். 11:30 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று கல்லூரியினுடைய தாளாளர் சொன்னார்கள். அதே போல் நம்ம எல்லாமே 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோங்க. கொஞ்சம் நல்ல சூடான நேரத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீங்க. இட் இஸ் நாட் அ வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ். இன்டென்ஷனலாக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ஏர் கண்டிஷன் ஹாலில் டே 1 உங்களை உட்கார வச்சு, ஏசி ஒரு 21 டிகிரியில் வச்சு, குழந்தைங்கிட்ட பேசாமல் they have intentionally kept it in the open area. அடுத்த ஒரு 4 ஆண்டுகள் ஒரு கல்லூரி எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இதுபோல் செய்திருக்கின்றார்கள் என நம்புகின்றேன். ஓப்பன் ஏரியாவில் உங்களெல்லாம் உட்கார வச்சு இந்த ஹீட் அண்ட் டஸ்ட்டுக்கு நீங்கள் பழகிக்கணும். அடுத்த 4 ஆண்டு காலம் முழுமையாக உங்களை தயார்படுத்துவதற்காக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியை மிக வித்தியாசமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கல்லூரியினுடைய எல்லா பேராசிரியர் பெருமக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் யுனைடெட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஜினியர் சண்முகம் அவர்கள் நான் பேச வேண்டியதெல்லாம் அவங்களே பேசிட்டாங்க. இன்னும் அதிகமாக அவர் பேசியிருக்க வேண்டும். முதல் நாள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க, நீங்கள் என்ன செய்யணும், எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் தி UEI குரூப் டாக்டர் கைலாஷ் குமார் அவர்கள், மேடம் திரைலஷா குமார் கைலாஷ் அவர்கள், செக்ரட்டரி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அருண் கார்த்திகேயன் அவர்கள், அடுத்த 4 ஆண்டு காலம் உங்களோடு பயணம் செய்யக்கூடிய தினமும் அவங்க முன்னாடி தான் உங்களுடைய வளர்ச்சி இருக்க போகுது, டைரக்டர் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் சிவகுமார் அவர்கள், பிரின்சிபல் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்துல் ராஃப் அவர்கள், அகாடமிக் டைரக்டர் மேடம் மைத்திலி அவர்கள், டைரக்டர் குவாலிட்டி சிஸ்டம்ஸ் சந்திரமோகன் அவர்கள், வைஸ் பிரின்சிபல் யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மேடம் கோகிலா அவர்கள், சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் மேடம் யசோதா அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர் பெருமக்கள், மிக முக்கியமாக பெற்றோர்கள், வெளியிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்கள். ஏன்னா ஒரு பக்கம் பெற்றோர்களும் ஒரு பக்கம் மாணவர்களும் 450 மாணவர்கள் இருக்கிறீங்க. முதல் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோருக்குமே கல்லூரி செல்வதற்கான அரிய வாய்ப்பு கிடைக்காதுங்க. இப்போ நீங்கள் சில அமெரிக்கா பல்கலைக்கழகத்துக்கு போனீங்கன்னா அந்த கிராஜுவேஷன் டே நடக்கும்போது சில குழந்தைகள் மேலே ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இன் மை ஃபேமிலி டு கெட் அ டிகிரி அப்படின்னு ஒரு ஷால் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு அமெரிக்கா யூரோப்பில் நடக்கக்கூடிய அந்த கான்வெகேஷன் அமர்ந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் ஃபஸ்ட் டைமர்ஸ் வர்றாங்க. ஒரு வளர்ந்த நாடில், மேலை நாடில் அவ்வளவு பேர் ஃபஸ்ட் டைமர்ஸ் முதலாக அவங்களுடைய ஃபேமிலியில் தலைமுறையில் டிகிரி வாங்குறவங்க நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்தியாவில் எனக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி வந்து முதல் தலைமுறை, ப்ராப்ளி உங்கள் ஃபேமிலியில் முதல் டிகிரி நீங்கள் வாங்க போகிறீங்க. இது சாதாரண ஒரு பாதை கிடையாதுங்க. 12 ஆண்டுகள் முழுமையாக அர்ப்பணித்து 10th எக்ஸாம், 12th எக்ஸாம், நிறைய ஆனுவல் எக்ஸாம்ஸ், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எல்லாம் ஃபேஸ் பண்ணி பை சாய்ஸ் நீங்கள் கோயம்புத்தூர் வரணும்னு நினச்சிருக்கலாம், பை சாய்ஸ் வர வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். உங்கள் ஹார்ட் ஒர்க்கும் ஆண்டவன் 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி உங்களை யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா கவுன்சிலிங் போகிறீங்க, கவுன்சிலிங்கில் ஒரு சீட் அவைலபிள் இருக்கணும், உங்கள் கட் ஆஃப் அது கரெக்டாக இருக்கணும். அதனால் இது வந்து பார்ட் ஆஃப் டெஸ்டினி, பார்ட் ஆஃப் ஃபேட், பார்ட் ஆஃப் யுவர் ஹார்ட் ஒர்க். அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். இந்த நேரத்தில் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க, யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்கன்னா லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் கன்ஸ்பயர்ட் டு பிரிங் யூ ஹியர். நிறைய விஷயங்கள் சேர்ந்து உங்களை இங்கே கொண்டு வந்து அமர வைத்திருக்கிறது. முதல்ல நாம் அதை ஏற்றுக்குவோம், அக்னாலேஜ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கான ஹார்ட் ஒர்க்கை நீங்களே உங்களை ஒரு பாராட்டிக்கணும். ஐ கைண்ட்லி ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் அ கிளாப் ஃபார் யுவர் செல்ஃப். குழந்தைங்களுக்கு நம்ம எல்லோருமே கைத்தட்டணும். காரணம், சில நேரம் நம்ம ஹார்ட் ஒர்க் நமக்கே தெரியாது, அது அப்படியே ஓடிடும். பட் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. அடுத்த 4 ஆண்டு காலம், குறிப்பாக 3 ஆண்டு கல்லூரியில், 1 ஆண்டு வெளியே இன்டர்ன்ஷிப்பெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எல்லாம் வெளியே பண்ணுவீங்க. ஸோ அந்த 3 ஆண்டுகளும் கூட கரெக்டாக நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 200 டேஸ் தான் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எஃபர்ட் போடுவீங்க. 200 டேஸ் தான் கிளாஸ் ரூம் டீச்சிங் இருக்கும். பெரும்பாலும் ஹாலிடேஸ், லாங் ஹாலிடேஸ், வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தா 600 டேஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க போகிறீங்க. 600 நாளில் மேடையில் இருக்க உங்களுக்கு பெரிய ஒரு கடமை இருக்குது, உங்களை தயார்படுத்தணும். உங்களுக்கு அதை விட பெரிய கடமை இருக்குது, உலகத்துக்கு தயாராகி நீங்கள் போகணும். ஏன்னா நெக்ஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் அதுக்கு இந்த கல்லூரி உங்களை தயார்படுத்தி 50 ஆண்டு காலத்துக்கு வெளியே அனுப்புகிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை பேர் எம்டெக் படிப்பீங்க, MBA படிப்பீங்கன்னு எனக்கு தெரியலிங்க. சம் ஆஃப் யூ மைட் ஸ்டடி அ ஹையர் ஸ்டடி, சம் ஆஃப் யூ மைட் நாட் டூ இட். பட் இந்த 600 days இஸ் கோயிங் டு ஷேப் யூ. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாட்கள் உங்களுக்கு கிடையாது, ஒன்லி 600 days.
இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்த நேற்று ஊரில் கிளம்புற மாதிரி இருக்குது, இன்னைக்கு காலையில் வந்த மாதிரி இருக்குது, உட்கார்ந்த மாதிரி இருக்குது, இதிலே பார்த்தீங்கன்னா half a day போயிடுச்சு. இந்த 600 days நீங்கள் கண்மூடி முழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் கிராஜுவேஷன் டேயில் வந்து உட்காந்துருப்பீங்க, சீஃப் கெஸ்ட் வந்திருப்பாங்க, ரோபெல்லாம் போட்டிருப்பாங்க, உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு பிளிங்க் ஆஃப் அன் ஐயில் உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை என்பது மிக வேகமாக ஓடிவிடும். அதனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எவ்ரி மூமெண்ட்டை நான் வாழ போகிறேன், எவ்ரி செகண்டை நான் வாழ போகிறேன், எவ்ரி டே நான் என்னை வாழ போகிறேன், எவ்ரி டே என்னை அர்ப்பணித்து என்னை நான் செதுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த கல்லூரி வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கிறேன். பிகாஸ் டைம் ஃப்ளைஸ் ஸோ ஃபாஸ்ட், இட் ஃப்ளைஸ் ஸோ ஃபாஸ்ட். நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி கிராஜுவேஷன் டேயில் கிராஜுவேஷன் செரமனியில் நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. அதனால் ஒரு நாளும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பர்மிஷனோட அந்த டே போகட்டும். நீங்கள் காலையில் எந்திரிச்சேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், காலேஜுக்கு போனேன், அது போயிடுச்சு அப்படிங்கிறத விட யூ கிவ் பர்மிஷன் டு த டே டு லீவ் யூ பிஃபோர் த நெக்ஸ்ட் டே கம்ஸ். அந்த ஆட்டிடியூடோட ஒரு நாளை நீங்கள் பார்க்கணும். அந்த ஆட்டிடியூடோட ஒரு நாளை ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க நீங்கள் பார்க்கணும். பிகாஸ் த வேர்ல்டு இன்றைக்கி நமக்கு விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோங்க, இன்றைக்கி நீங்கள் என்ட்ரான உலகம் வேறு, வெளியே வரப்போகிற உலகம் வேறு. 2025 இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க டே 1. 2029 மே ஜூனில் நீங்கள் டிகிரி வாங்கிடுவீங்க. ஸோ 2029 வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தவரை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்திருக்கலாம், அரசியல் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம், அதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல் இந்தியா வந்து 2029 உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கும். another 4 years you will see it. அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இன்றைக்கி தனி மனிதனுடைய வருமானம் $2,500 நாம் இருக்கிறோம். ப்ராப்ளி வில் ஹிட் அபவுட் $4,300 $4,400. அதையும் பார்க்கத்தான் போகிறீங்க. ஸோ இது நீங்கள் கட்டுப்படுத்தாமல் அது பாட்டுக்கு நடக்க போகுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ தான் எட்டி பார்க்குது, ஏஐன்னு கேட்குறோம். மேபி 2029 நீங்கள் வெளியே வரும்போது யூ வில் என்டர் இன்டு சம்திங் கால் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். இருக்கக்கூடிய கம்ப்யூட்டிங் பவர் ஒரு ஹியூமன் நாலேஜை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு கம்ப்யூட்டிங் பவர் வந்துடலாம், பாசிபிள். இன்றைக்கி அந்த எட்ஜில் இருக்கும். வி ஆர் ரைட் இன் தட் எட்ஜ். ப்ராப்ளி இன் 4 years யூ வில் see ஏஐ டூயிங் ஆல் த திங்ஸ். அப்போ இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த 4 ஆண்டுகளில் உங்களை பாதிக்க போகுது. பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ உங்களை பாதிக்க போகுது. அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். கல்லூரியினுடைய சேர்மன் அவங்க, ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் சண்முகம் அவங்க சொல்லும் பொழுது லேப்டாப்பை பயன்படுத்த ஆரம்பிங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் 4 வருஷம் கழித்து லேப்டாப் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. காரணம், எல்லா ஏஐயும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன இயர்ஃபோன்ஸில் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லுது, அந்தளவுக்கு வந்துடுச்சு. அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எதுக்காக அதை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க, இவ்வளவு டெக்னாலஜிக்கல் சேஞ்சை நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து சோஷியல் சேஞ்ச். எத்தனை பேர் இப்போ ஜென்யூனாக கிராமத்தில் இருக்கீங்கன்னு தெரியலிங்க. இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 63% நகரத்துக்கு போயிட்டோம், 37% தான் கிராமத்தில் இருக்கும். இன்றைக்கி கிராமம் டு நகரம் ரொம்ப ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு. 2029 நீங்கள் பார்க்கும் பொழுது 70-75% நகரமும் 25% கிராமமாக மாறி இருக்கலாம். சோஷியாலஜிக்கல் சேஞ்ச், அதையும் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. எக்கனாமிக் சேஞ்ச். உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பணங்கிறதுங்க ஒரே மாதிரி தான் இருக்கும், அது மாறிக்கிட்டே இருக்கும். 2020 வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரங்க யார், 25 அவங்க வேறு, 2000 வேறு, 1990 வேறு. டெக்னாலஜி மாறும். அதே மாதிரி வேர்ல்டில் வர பிஸ்னஸ்மேன் பில்லியனர்ஸும் மாறிட்டே இருப்பாங்க. ஜூலியர் சீசர் காலத்தில் ஒரு மாடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 1 பவுண்ட் தங்க காசு கொடுக்கணும். ஒரு மாடுக்கு வந்து 1 பவுண்ட் தங்க காசு. ஜூலியர் சீசர் காலத்தில், ரோம் எம்பையர். இன்றைக்கி யாராச்சும் ஒரு மாட்டோட விலையை சொல்ல முடியுங்களா? 65,000 70,000 80,000. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டுடைய விலை வந்து 1 பவுண்ட் தங்க காசு தான் இருக்குது. ஸோ மாட்டினுடைய விலையை பொறுத்தவரை 2000 மாடுகளாக அது மாறல, அதே ரேட்டில் அப்படியே இருக்குது. அதே 1 பவுண்ட் ஈக்குவலண்ட்டாக அந்த மாடு பார்த்தீங்கன்னா 60,000 70,000 80,000 இருக்கும். ஆனால் மிச்சம் எல்லா பொருளும் எக்கனாமிக்ஸில் மாறிடுச்சு. லேண்ட் காஸ்ட் மாறிடுச்சு, டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ அந்த எக்கனாமிக் சேஞ்சையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. இன்றைக்கி இந்தியா அதே போல் 2025 ஒரு அருமையான இடத்துல நாம் இருக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி ரைட் பிளேஸில் நாம் இருக்கோம். 2029 இன்னும் பெட்டரான பிளேஸுக்கு போவோம். உங்கள் இளமையெல்லாம் கொடுத்து அடுத்த 20 ஆண்டு காலம் இந்த நாட்டுக்கு நீங்கள் உழைப்பீங்க, உங்களுக்காக உழைப்பீங்க, குடும்பத்துக்காக உழைப்பீங்க, சமுதாயத்துக்காக உழைப்பீங்க. அப்போ இன்னும் இந்த எக்கனாமிக் மிராக்கலில் நீங்கள் பங்கேற்க போகிறீங்க. யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு. யூ வில் பி பார்ட் ஆஃப் இந்தியாஸ் க்ரோத் ஸ்டோரி. இந்தியாவுடைய முழு க்ரோத் ஸ்டோரியில் உங்கள் ஏஜ் நீங்கள் பங்கேற்கணும். நீங்கள் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம பீக்குக்கு போயிட்டுருப்போம். நீங்கள் வேலை செய்யக்கூடிய முதல் 20 ஆண்டுகள் இந்தியாவை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக கொண்டு போய் நிப்பாட்டுறதுல உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கிற எல்லோருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு 20வது இடத்துலேருந்து 15வது இடம், 15வது இடத்துலேருந்து 12வது இடம் அப்படி தான் கொண்டு வர முடிஞ்சதோ தவிர
இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் 2029 2047 18 வருஷத்தில் உலகத்தினுடைய 3வது இடத்திலிருந்து உலகத்தினுடைய முதல் இடத்துக்கு நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது உங்கள் ஜென்ரேஷனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ். இட்ஸ் இட்ஸ் அ ஹானர், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. யாருக்கும் இல்லாத ப்ரிவிலேஜ் உங்களுக்கு இருக்குது. அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அடுத்த 4 ஆண்டு காலம் எந்த அளவுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் யோசிக்கணும். இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்திருக்கீங்க, காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ பெருசுன்னு தெரியாது, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியாது. அடுத்த ஒரு வாரம் உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் நடக்கும், ஒன்றா காட்டுவாங்க, லைப்ரரி லேபு எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்களாம் பழகிறதுக்கு. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு மாதங்கிறது யூ வில் ஜஸ்ட் கெட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். நீங்கள் எவ்வளோ வேகமாக செட்டில் ஆகிறீங்களோ அவ்வளோ நமக்கு நல்லது. மிக வேகமாக நீங்கள் செட்டில் ஆகணும். அவங்க சொன்னது போல் காலேஜில் நீங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது நோபடி இஸ் கோயிங் டு ஆஸ்க் யுவர் மார்க்ஸ். 12th நாங்கள் மார்க் கேட்போம், காலேஜில் டிகிரி வாங்கினியான்னு மட்டும்தான் கேட்போம். காலேஜ் நீங்கள் படித்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறது பையன் டிகிரி வாங்கிட்டாங்களா, டிகிரி ஆயிடுச்சிங்களான்னு கேட்பாங்க. யாருமே மெக்கானிக்கல் டிகிரியில் 89% வாங்கினாருங்களா 87.5 வாங்கினாரா யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ காலேஜ் இஸ் ஆல் அபவுட் அ டிகிரி. அது மட்டும்தான் நமக்கு தேவை. ஸ்கூல் எல்லாமே மார்க் வேணும், என்ட்ரன்ஸ் பாஸ் பண்ணணும். ஒரு மார்க்கில் கட் ஆஃப் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கட் ஆஃபில் 1000 பேர் குழந்தைங்க இருக்காங்க. அதனால் காலேஜை பொறுத்தவரை முழுமையாக உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்திக்கங்க. எனக்கு ஆங்கிலம் அந்தளவுக்கு பேச தெரியாது, பயன்படுத்துங்க. இந்த ஃபோரத்தை பயன்படுத்துங்க. நிறைய கிளப் இருக்குது, பங்கேறுங்க. இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் நாலேஜ். என்னோடய பர்சனாலிட்டி நான் டெவலப் பண்ணிக்கணும், தயவு செஞ்சு குரூப் ஆக்டிவிட்டி, ட்ராமா அதெல்லாம் பங்கேறுங்க. பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்க. ஸோ நீங்கள் பார்த்து போகணும். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ். இன்றைக்கி நான் எங்கேருந்து வந்திருக்கேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்த 600 நாட்கள் இந்த கல்லூரியில் எப்படி பயன்படுத்திக்க போகிறேன் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது என்னுடைய 2வது விஷயம். உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது. காலேஜ் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை கேட்டால் கூட லைப்ரரி எத்தனை டைம் போயிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 10 டைமுக்கு மேலே லைப்ரரி போயிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம கொடுக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னையும் உட்பட கல்லூரியில் 10 முறைக்கு மேலே யாரும் லைப்ரரிக்கு போகல. ஏன்னா புக்கு வந்துடுது, தேவையான புக் இருக்குது, ரெஃபரன்ஸ் புக் இருக்குது. நீங்கள் அதை வித்தியாசப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். லைப்ரரி அப்படிங்கிற இடம் உங்களுடைய சோஷியல் லைஃப் தாண்டி அங்கே நீங்கள் போகணும். அங்கே போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். பாருங்கள், லேப் குரூப் ஆக்டிவிட்டிக்கு நேரம் கொடுங்க. காலேஜ் என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குது. எஸ், யூ ஹவ் டு என்ஜாய் யுவர் டைம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க? என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன 50 வருஷம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் பொழுது எதற்காக எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் அந்த 3 வருஷத்தில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸோட நிறையா டைம் கொடுங்க. அதே நேரத்தில் லைப்ரரி முக்கியமான இடத்துக்கும் நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது ஆரம்பத்தில் இதெல்லாம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க. பட் மிக முக்கியமாக என்னுடைய பேச்சில் நான் முக்கியமாக பேச விரும்புகிறத இனிமேல் தான் நான் பேச போகிறேங்க உங்களுக்கு. நான் வாட் இஸ் எஜுகேஷன்? சுவாமி விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, சார் கல்விங்கிறது என்ன, எஜுகேஷன் உண்மையாலும் தேவையான? சுவாமி விவேகானந்தர் ரொம்ப அருமையாக சொன்னார், மேன் இஸ் ஆல்ரெடி born பெர்ஃபெக்ட். ஒரு மனிதன் உருவாகும் பொழுதே பெர்ஃபெக்டாக உருவாயிட்டாங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் தி எஜுகேஷன் தட் ஹஸ் ரூயின்ட் ஹிம் அப்படின்னார். ஒரு மனிதன் பிறக்கும் போதே பெர்ஃபெக்ட், சில டைம் கல்வி தான் அந்த மனிதனை கெடுத்துருது அப்படின்னு. அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னாங்க, வாழ்க்கை பாடத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறார். இட் இஸ் நாட் அபவுட் லேர்னிங் இன் என்விரான்மெண்ட் பை ராட் லேர்னிங், மக்கப்பிங், வாமிட்டிங், ரைட்டிங் எக்ஸாம், கெட்டிங் எ டிகிரி. இல்லைங்க. இன்றைக்கி நீங்கள் ரியல் எஜுகேஷனை புரிஞ்சுக்கணும். ரியல் எஜுகேஷன் இஸ் ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்களே தேடி போய் கற்றுக்கணும். தட் இஸ் ரியல் எஜுகேஷன். ஸ்கூல் வரைக்கும் ஸ்பூன் ஃபெட் பண்ணிட்டாங்க, கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுட்டாங்க, டைம் அடித்தாங்க, பெல் அடித்தாங்க, லஞ்ச் பிரேக் கொடுத்தாங்க, டீ பிரேக் கொடுத்தாங்க, உட்கார வச்சாங்க, படித்தாங்க, மார்க் வாங்கிட்டோம். நவ் அந்த மாடல் நீ ஒர்க் அவுட் ஆகாதுங்க. தட் மாடல் இவங்க வச்சுருக்கிறது ஒரு பேர் மினிமமாக அட்டெண்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் வச்சுருக்காங்க. 60% கீழே வாங்கினீங்கன்னா நான் ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டேன், நீங்கள் வர முடியாது. ஏன்னா காலேஜுக்கு பசங்க வரவே மாட்டாங்க. அதுக்காக எல்லாமே நான் கிளாஸ் ரூமில் கற்றுக்குவேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. காலேஜ் இஸ் ஆல் அபவுட் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஒரு என்விரான்மெண்ட்டை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கல. இட் இஸ் அன் எனேபிளிங் என்விரான்மெண்ட், அவ்வளோதான். உங்கள் வண்டியில் பெட்ரோல் போடுற மாதிரி தான் உங்கள் கிளாஸ் ரூம். அதை தாண்டி கற்றுக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். பார்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கேம்பஸ் ஆக்டிவிட்டி, இதில் ரொம்ப நேரம் நீங்கள் கொடுங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பான ஒரு அறிகுறை. நான் சிலதை செஞ்சுருக்கேன், சிலதை நான் செய்யலைங்க. மொத்தமாக கலந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் செய்த நல்லதை நீங்கள் செய்யுங்க, நான் செய்த தவறை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறக்காக. ஸோ கிளாஸுக்கு போங்க, பட் லாட் ஆஃப் லேர்னிங் இஸ் அவுட் சைட் தி கிளாஸ் ரூம். ப்ளீஸ் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். அடுத்து 2வது மிக முக்கியமானதுங்க, இட் டேக்ஸ் அ வில்லேஜ் டு ரைஸ் அ சைல்டு அப்படிம்பாங்க. ஒரு கிராமமே சேர்ந்து தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா யாரோ 10 பேர் சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்துருக்கீங்க. அந்த 10 பேர்த்தில் மிக முக்கியமானவங்க அப்பா அம்மா. அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்காங்க.
அந்த அப்பா அம்மா அங்கே வர்றதுக்கு காரணம் அவங்க அப்பா அம்மா, அவங்க தாத்தா பாட்டி, அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறது இட்ஸ் யுவர் ப்ரிவிலேஜ். ஒரு வளர்ந்த ஒரு நகரத்தில், கோயம்புத்தூரில் நான் இந்த கல்லூரி யூஐடியில் நான் படிக்கிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் இஸ் அ ப்ரிவிலேஜ் அண்ட் ஹானர் யுவர் ஃபேமிலி ஹேஸ் கிவன் யூ. அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜும் ஹானரு கொடுத்து உங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னாங்க, உங்கள் காலேஜ் வாழ்க்கை உங்கள் லைஃப்பை மாற்றும். கொஞ்சம் பேரண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் ஜாபுக்கு தூரமாக போகிறீங்க, வேறு ஊருக்கு போவீங்க. ஸோ அப்பா அம்மாவோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் என்பது கல்லூரியிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். நான் அப்பா அம்மாவோட வாழ்ந்தேன், அப்பா அம்மாவோட இருந்தேன்னு சொல்கிறேன். நீங்கள் கல்லூரியிலிருந்து அப்பா அம்மாவோடு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் குறையும். அதை நீங்கள் கான்ஷியஸாக நான் வச்சுக்கணும். அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லை, அத்தனை பேர் பின்னாடி இல்லைன்னா நீங்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கான்ஷியஸாக நான் வச்சு அப்பா அம்மாவோட அந்த குறையக்கூடிய நேரத்தை குறையாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா சோஷியல் லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் ரூட்ஸை மறந்துடாதீங்க, வேர் யூ கேம் ஃப்ரம் மறந்துடாதீங்க. கல்லூரியில் அதை கான்ஷியஸாக அக்னாலேஜ் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய இரண்டாவது முக்கியமான வேண்டுகோள். மூன்றாவது மிக முக்கியமானது, எனக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் வாண்ட் எனி மோர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் யூஐடியில் இருக்கேன், ஐ எம் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபென்டாஸ்டிக். ஐ எம் அ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஃபென்டாஸ்டிக். இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். நான் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காலமெல்லாம் முடிஞ்சதுங்க. நான் போய் கோடிங் பண்ணேன், ஒரு கம்பெனியில் இருந்தேன். டிசிஎஸில் 6,21,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் நான் போய் சேர போகிறேன். ரொம்ப சந்தோஷம். டிசிஎஸ் இஸ் அ கிரேட் கம்பெனி. பட் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, வி நீட் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். பொருளை உருவாக்கக்கூடியவங்க நமக்கு வேணும். இன்றைக்கி நம்ம பேசும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுகிறோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மிக முக்கியமானது ஜிபியு, கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், யூசர் ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் நமக்கு வேணும். இன்றைக்கி உலகத்தில் எந்த கம்பெனி அதை ரொம்ப பெருசாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவிடியான்னு ஒரு கம்பெனி பண்ணுறாங்க. அவங்க தான் இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1. 90% ஆஃப் ஏஐ சிப்ஸ் அவங்க தான் கொடுக்குறாங்க, ஜிபியு அவங்க தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிவிடியாவோட லேட்டஸ்ட் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக்வெல் B200 ஜிபியூன்னு ஒன்று, மோஸ்ட் அட்வான்ஸ்ட். அதுக்குள்ளே எத்தனை டிரான்சிஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும், நம்ம அப்பா அம்மா காலத்தில் 1, 2, 3, 5 டிரான்சிஸ்டர் கொண்டு வரக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சிப்பில். இன்றைக்கி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் B200 ஜிபியூவில் எவ்வளோ டிரான்சிஸ்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த ஒரு காம்பனண்ட், ஒரு மிஷின், அதான் ஆக்சலரேட்டர், ஏஐ ஆக்சலரேட்டருங்க. இன்றைக்கி அதான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட். டொனால்ட் ட்ரம்ப் போகிறப்பெல்லாம் நிவிடியா சீஃபை கூப்பிட்டு போகிறார். பாருங்கள், எங்கள் நாட்டுக்கிட்ட ஒழுங்காக நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சிப்பு கொடுப்பேன், இதை கொடுப்பேன்னு ஒரு இடத்தையும் கூப்பிட்டு போகிறார். இன்றைக்கி இந்த B200 ஜிபியூவில் 206 பில்லியன் டிரான்சிஸ்டர் ஒரு இதுக்குள்ளே இருக்குங்க. 206 பில்லியன். யோசிச்சு பாருங்கள், எப்படிங்க ஒரு டிரான்சிஸ்டரே பார்க்க முடியல. 206 பில்லியன் டிரான்சிஸ்டரை எச் பண்ணி இன்றைக்கி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நாம் இன்றைக்கி ரொம்ப காலம் தூரத்தில் இருக்கிறோம். அதனால தான் யூஎஸ் இஸ் அ சூப்பர் பவர். அதனால தான் யூஎஸ் பிரசிடெண்ட் ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார், கைக்கு வந்ததெல்லாம் எழுதுகிறார். காரணம், டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குது, மற்றவங்க ஒபே பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் உங்களைய நம்பி ஒன்று சொல்லியிருக்காரு, அடுத்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் நாங்களும் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு. we will also bring it. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு நாம் நம்முடைய ஃபஸ்ட்டு சிப்பை ரிலீஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு சிப் வி ரிலீஸ்ட் இட் இன் இந்தியா. எப்போங்க? 2025 ரிலீஸ் பண்ணோம், 3 days பேக். அதுக்கு விக்ரம் 32 அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம். விக்ரம் 32ங்கிற பேர் அது கொடுத்துருக்கோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி இந்தியா நீட்ஸ் ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ். நமக்கு இன்றைக்கி சர்வீஸ் வேணாம். சர்வீஸ் நம்ம எங்கேயோ இருக்கோம், நிறையா இருக்காங்க. ஆனால் இந்த யூஐடியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், நான் என்ன உருவாக்க போகிறேன், வாட் ஆம் ஐ கோயிங் டு கிரியேட் இன் திஸ் கண்ட்ரி. நான் புதுசாக என்ன செய்வேன்? டெக்னாலஜியாக இருக்கலாம், ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஒரு பொருள் செய்யலாம், உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இன்றைக்கி இந்தியாவில் வி நீட் பீப்புள் இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு திங்க் வாட் கேன் ஐ கிரியேட் வென் ஐ கம் அவுட் ஆஃப் திஸ் கேம்பஸ். இந்த காலேஜிலேருந்து வெளியே வரும் பொழுது எதை நான் உருவாக்க வேண்டுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இன்றைக்கி வெறும் ஜாப் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நான் வந்தேன், படிச்சுட்டு எனக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும், யூஐடியில் எப்படியாச்சும் வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, பரவாயில்லைங்க, அது சந்தோஷம். பட் அந்த வேலையினால் உங்கள் வாழ்க்கை மாறப்போதான்னு நான் கேட்குறேன். இன்றைக்கி அந்த நாட்டை மாற்றுவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. பெரிய வாய்ப்பு, அருமையான இடத்துல இருக்கீங்க. இன்றைக்கி உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக இன்றைக்கி இருக்கும். 2029 3வது பெரிய பொருளாதார நாடு. ஜெர்மனி ஓவர்டேக் பண்ணிடுவோம் 2-3 வருஷத்தில். அப்படி இருக்கும் பொழுது யுவர் அட் ரைட் டைம், ரைட் பிளேஸ். அடுத்த 18 ஆண்டுகள் வளர்ச்சி பாதையில் இந்தியா இருக்கும் பொழுது நீங்கள் இருக்க போகிறீங்க. யங் பீப்புள் உலகத்தில் எங்கேயுமே இல்லை, நம்ம ஊரில் தான் யங் பீப்புள், யங்கஸ்ட் பாப்புலேஷன். மீடியன் ஏஜ் பாருங்கள், 33 வயசு. சராசரி இன்றைக்கி மக்களுடைய சராசரி ஏஜ் எடுத்திங்கன்னா 33 வயசு. ரொம்ப யங்கஸ்ட் கண்ட்ரி. ஜப்பான் 57 வயசு, சைனா 45 வயசு.
இந்தியா எனக்கு 33 வயசு, யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்த வேர்ல்டு. அதில் நீங்களும் எங்கே இருக்கீங்க? நீங்கள் அதை விட குறைவாக இருக்கீங்க. நீ 21, 22, 23 இருக்கீங்க, மேபி 2021 இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்கள் லைஃப் முழுவதுமே நான் ஒரு ப்ராடக்ட் செய்யணும், என் லைஃப் அர்ப்பணிக்கணும், அதில் நீங்களும் பணம் சம்பாதிக்கணும், சமுதாயமும் சம்பாதிக்கணும், இந்தியாவும் சம்பாதிக்கணும், நீங்கள் யோசிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். வி நீட் ப்ராடக்ட் பீப்புள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சர்வீஸ் நமக்கு வேணும், பட் சர்வீஸ் யார் வேணாலும் பண்ணலாம், பட் ப்ராடக்ட் எல்லாத்தினாலையும் பண்ண முடியாது. நீங்கள் செய்யணும், இந்தியாவுக்கு அது வேண்டும். இன்றைக்கி பிரதமர் அதோடு நிற்கலிங்க, இன்னும் ஒரு படி மேலே போகிறார். இந்த சுதந்திர தினம் 15th ஆகஸ்ட் பேசும்பொழுது, இன்றைக்கி ஒரு பக்கம் சைனா இருக்குது, ஒரு பக்கம் பாகிஸ்தான் இருக்குது, ரெண்டு பேர்த்தையும் நம்ம சமாளிச்சிட்ருக்கோம், சண்டை போடுறோம். இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சிருக்கு. நமக்கு தேவையான விமானங்கள் எங்கெங்கேயோ பணம் கொடுத்து வாங்குகிறோம், எவ்வளோ விமானங்களை பணம் கொடுத்து வாங்குகிறோம். நம்ம பிரதம மந்திரி சொன்னாங்க, அடுத்த 5 வருஷத்தில் இந்தியாவில் நாம் நமக்கான ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டுடைய ஜெட் இன்ஜினை செய்யணும், நம்மளால் முடியுமா அப்படின்னு பாருங்கள். அவர் திரும்ப திரும்ப ப்ராடக்ட்டுக்கு தான் வர்றார். எல்லாத்தையும் பணம் கொடுத்து லட்சக்கணக்கான டாலர் கொடுத்து வாங்கும் பொழுது கேன் வி கிரியேட் அவர் ஓன் ஃபைட்டர் பைலட் ஜெட் இன்ஜின். ஸோ இன்றைக்கி நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்கள் டைம் அது கொடுத்து பாருங்கள், டைமை கொடுத்து பாருங்கள். லேபில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, தெர்மோடைனமிக்ஸ் என்ன, ஹீட் ரியாக்ஷன்ஸ் என்ன, எப்படி செய்கிறாங்க, மெட்டலர்ஜி என்ன, ஏன் நம்மளால் இத்தனை காலமாக செய்ய முடியல, நம்ம செய்ய முடியுமா, இதெல்லாம் அடுத்து உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஃபீல்டு. அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நிறைய பேர் படிச்சுட்டு திரும்ப சாஃப்ட்வேர் சைடு தான் போகக்கூடிய ட்ரெண்ட் இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ண பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு நேரம் கொடுங்க. ஜெட் இன்ஜினாக இருக்கலாம், சிப்பாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம். இது நீங்கள் டே 1லேருந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், ப்ரொஃபஸர், ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் அதை நோக்கி போகும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய நாட்டில் நீங்கள் கொடுக்க முடியும். ரைட் கட்சி, தேங்க்யூ. அது மட்டும் இல்லை அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி லீடர்ஷிப்பை வளர்த்துவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு கல்லூரி. வேறு எங்கேயுமே லீடர்ஷிப் கிடைக்காது. நீங்கள் கல்லூரியிலிருந்து வெளியே வந்த பிறகு நீங்கள் லீடராக தான் வரணும். வில் நாட் ஹவ் டைம். இந்த 3-4 இயர்ஸில் உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் பெரிய முயற்சி எடுக்கணும். ஹவு கேன் யூ பி அ லீடர்? ஒரு தலைவன்கிறது யார், தலைவிங்கிறது யார், இதெல்லாம் உங்களுக்கு அருமையான நேரம். இந்த 4 வருஷம் கல்லூரிக்குள்ளே பரஸ்பரம் நீங்கள் எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி பழகணும், எப்படி எல்லா தரப்பட்ட மனிதர்கள்ட்டையும் நாம் பழகி போகணும், எப்போ நாம் அசர்ட்டிவாக இருக்கணும், எப்போ அசர்ட்டிவாக இருக்கக்கூடாது, இதெல்லாம் கல்லூரி தான் உங்களுக்கு அதை பயிற்சி பற்றை. கல்லூரியிலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா எவ்ரிபடி வில் ஸ்டார்ட் ஜட்ஜிங் யூ. காலேஜ் இஸ் த ஒன்லி பிளேஸ் நோபடி வில் ஜட்ஜ் யூ. காலேஜ் இஸ் த ஒன்லி பிளேஸ் எவ்ரிபடி வில் ட்ரீட் யூ அஸ் அ ஸ்டூடெண்ட். நீங்கள் காலேஜ் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் சரி இல்லை, சரி நல்ல இன்ஜினியர், கெட்ட இன்ஜினியர். அதனால் அந்த கல்லூரியை பொறுத்தவரை உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சி பற்றையாக நீங்கள் எடுத்துக்க. ஒரு சின்ன உதாரணம் நான் கொடுக்குறேங்க. ஒரு சின்ன உதாரணம். சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன நாடு, 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். சிங்கப்பூருடைய மொத்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம UIT பெரியநாயக்கம்பாளையத்தில் இங்கே ஆரம்பித்து கருமத்தம்பட்டி வரைக்கும், இப்படி இதான் சிங்கப்பூரோட லென்த்துங்க. கருமத்தம்பட்டி டு பெரியநாயக்கம்பாளையம். திரும்ப இங்கே ஆரம்பித்து ஒரு பொள்ளாச்சிக்கு முன்னாடி வரைக்கும், இதுதான் சிங்கப்பூருடைய மொத்தம் 42 பை 32. இது இந்த தீவு பாருங்கள், 1950-55 காலகட்டத்தில் ஒரு பெர் கேபிட்டா இன்கம், தனி மனித வருமானம் என்பது $300 ஒரு மனுஷனுக்கு. இந்தியா $2,500, வெறும் $300. இன்னைக்கு சிங்கப்பூரினுடைய தனி மனித வருமானம் பார்த்தீங்கன்னா $90,000. ஸோ 1950-55 $300 இருந்த ஒரு நாடு 42 கிலோமீட்டர் பை 32 கிலோமீட்டர். இன்றைக்கி $90,000 இருக்காங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த நாட்டில் என்ன இருக்குங்க? ஒன்றுமே கிடையாது. கப்பல் வந்தால் ஒதுங்கறக்கு ஃபிஷ்ஷிங் ஹார்பர். 50 ஆண்டுகளுக்கு முன்பு மீன் பிடிக்கிற வலையை செய்வாங்க, மீன் பிடிக்கிற ஊசி செய்வாங்க. அதை தவிர சிங்கப்பூர்கிட்ட எந்த டெக்னாலஜி கிடையாது. 1950-55 ஒன்லி திஸ் மச். ரஃபேல்ஸ்னு ஒரு வெள்ளைக்காரங்க போகும்போது அந்த ஊரை பிடிச்சி அதை ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பரை, கடல் கப்பல்லாம் வந்தால் பார்க் பண்ணிட்டு போகலாமே. இன்னைக்கு சிங்கப்பூர் பாருங்கள், இட்ஸ் அ வேர்ல்டு லீடர் இன் மல்டிபிள் திங்ஸ். வேர்ல்டு லீடர் இன் ஃபினான்ஸ், இட் இஸ் அ வேர்ல்டு லீடர் இன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். சின்ன நாடு. இன்றைக்கி அவங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி ஆஃப் பீப்புள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசிப்ளினான மனிதர்கள். லைனில் நிற்பாங்க, க்யூவில் நிற்பாங்க, எங்கே யாரும் சத்தம் போட மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப அமைதியான மக்கள். நம்மளை மாதிரி கலந்த மக்கள் இருக்கிறாங்க. மலேஸ் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, வியட்நாமஸ் இருக்கிறாங்க. எல்லாம் கலந்து தான் ஒரு நாடு. எப்படி இந்த நாடு உருவாச்சு? நம்ம 1008 சொன்னாலும் கூட ஒரு மனிதனுடைய தலைமை பண்பு இதற்கு காரணம். நீங்கள் எல்லாம் படிக்கணும். கல்லூரியில் இருக்கும்போது யூ ஷுட் ஸ்டடி லீடர்ஷிப். லீ குவாங் யூ அப்படிங்கிற ஒரு மனிதன் நீங்கள் படிக்கணும்.
எப்படி அந்த மனிதன், ஹூ இஸ் திஸ் கை, எப்படி ஒரு நாட்டை திருத்த முடிஞ்சது, உருவாக்க முடிஞ்சது, அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது. 1959 சிங்கப்பூரினுடைய பிரைம் மினிஸ்டராக பொறுப்பேற்கிறாங்க. 1959. எதுக்காக அவரை சொல்கிறேன் அப்படின்னாங்க, இன்றைக்கி அரசியல்வாதிகள்னாவே ஒரு கெட்ட பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லீ குவாங் யூ எப்படி இருந்தாருன்னு சொல்கிறேன். 59 63 வரை சிங்கப்பூர் மலேசியா நாட்டினுடைய ஒரு பகுதி, அது தனி நாடு கிடையாதுங்க. 59 to 63 அந்த மலேசியா நாட்டினுடைய சிங்கப்பூர் பகுதியினுடைய பிரதமர். 63 to 65 அப்போ தான் சுதந்திரம் வாங்குகிற நேரம், மறுபடியும் அந்த நாட்டினுடைய தலைவர். 65 90 வரைக்கும் தனி நாடு சிங்கப்பூர், அதற்கும் பிரைம் மினிஸ்டர். 90 அவரே ரிட்டையர் ஆகிறாங்க, வயசாயிருச்சு, அடுத்து இளைஞர்கள் வரணும், நீ விட்டுருங்க. 90 2001 வரைக்கும் மறுபடியும் மினிஸ்டராக கீழே வர்றார், பிரைம் மினிஸ்டராக இருந்து மினிஸ்டராக வர்றார். 2001 14 வரைக்கும் மென்டராக வர்றார். இப்போ எப்படி மென்டர்ஸ்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மென்டராக வர்றார். ஸோ 59 ஆரம்பித்த வாழ்க்கை 2014 வரைக்கும் 55 ஆண்டுகள் சிங்கப்பூரினுடைய தலைமை பொறுப்பில் லீ குவாங் யூ எப்படி அந்த நாட்டை மாற்றினார், எப்படி மக்களை கல்வி கொடுத்தாங்க, எப்படி சிங்கப்பூரை ஒரு வெறும் ஃபிஷ்ஷுக்கு நெட்டு செஞ்ச ஒரு நாட்டை இன்றைக்கி இன்னோவேஷன் எக்கானமியாக மாற்றினாங்க. படிக்கணும், யூ ஷுட் ரீட் இட். ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே போனீங்கன்னா நீங்கள் படிக்க முடியாது. இட் இஸ் ஆல் லெசன்ஸ் இன் லீடர்ஷிப். எப்படி அது வின்ஸ்டன் சர்ச்சில் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், எப்படி அவர் பிரிட்டனில் லீட் பண்ணாங்க, எப்படி ஒரு உலகத் தலைவராக வின்ஸ்டன் சர்ச்சில் இருந்தாங்க, படிக்கணும். அதனால் கல்லூரியில் தயவு செய்து நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், லீடர்ஷிப் எல்லாத்துலேயும் கூட லீடர்ஷிப்பை ப்ரொஃபைல் பண்ணி படிக்கிறதுக்கான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க. டெக்னாலஜி லீடராக இருக்கலாம், சோஷியல் ஃபீல்டில் லீடராக இருக்கலாம், எக்கனாமிக் ஃபீல்டில் லீடராக இருக்கலாம். தினமும் நீங்கள் ஒரு கோல் வச்சுக்கங்க, இந்த வாரம் ஒரு லீடரை பற்றி நான் படிப்பேன், ஒரு லீடரை பற்றி புத்தகத்தில் படிப்பேன், இன்டர்நெட்டில் படிப்பேன், கூகுள் பண்ணி படிப்பேன், ஏதோ ஒன்று பண்ணுவேன், விக்கிபீடியாவில் படிப்பேன். ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு லீடர் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 52 பேர், ஒரு வருஷத்துக்கு 4 வருஷத்தில் நீங்கள் 200 லீடர் படிச்சிருவீங்க. 200 லீடர்ஸ் ஒரு குவாலிட்டி நீங்கள் எடுத்து உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி வாழ ஆரம்பித்தா எவ்வளோ பெரிய தலைவனாக நீங்கள் வருவீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். நாம் படிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அது வேறேங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ விஷயங்கள், அவங்க எப்படி இருந்தாங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சேலஞ்சை கன்ஃபரண்ட் பண்ணாங்க, எப்படி இந்த நாட்டை இங்கிருந்து இங்கே கொண்டு வந்தாங்க, எப்படி டெக்னாலஜியில் இந்த கம்பெனியை உயர்த்தினாங்க. அவங்க நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம், கம்பெனியினுடைய தலைவராக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம். அதனால் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு லீடரை நீங்கள் படித்தா போதும், அல்லது டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லீடரை படித்தா போதும். 4 ஆண்டுகளில் 200 தலைவர்களை படிப்பீங்க. இது ஜான் எஃப் கென்னடி, அமெரிக்காவினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் அப்படின்னு. நான் தலைவனாக வந்திருக்கிறேன்னா இத்தனை தலைவர்களை படித்தேன், அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்தியை சேகரித்தேன், அதை வச்சு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு, ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் பை ஜான் எஃப் கென்னடி. ஸோ அதனால் நிச்சயமாக கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க, நிறையா படிங்க. அகாடமிக் ஒரு பக்கம், பட் நல்லா நான் வச்சுங்க, அது கிளாஸ் ரூம் மட்டும்தான். இட் இஸ் ஒன்லி அன் எனேபிளிங் என்வரான்மெண்ட். ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூமுக்கு வெளியே படிக்கணும். டெக்னாலஜி உங்கள் வாழ்க்கையை மாற்றுது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நமக்கு சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் வேணும், அதை விட முக்கியமாக ப்ராடக்ட் இன்ஜினியர்ஸ் வேணும். ரிஸ்க் எடுக்கிறதுக்காக காலேஜுக்கு வந்திருக்கீங்க. காலேஜ் வில் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் அ ரிஸ்க். நான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிக்கணும், தயவு செஞ்சு ஆரம்பிங்க. நான் வேலைக்கு போகிறத கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கணும், பண்ணுங்க. நான் போய் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சுட்டு வரணும், படிங்க. ஆனால் கிளாரிட்டியோடு அந்த 4 வருஷத்தில் முடியுங்க. என்ன செஞ்சாலும் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். திடீர்னு 4th இயர் வந்துடும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். வேலைக்கு போகலாமா வேண்டாமா, ஹையர் ஸ்டடீஸ் போகலாமா வேண்டாமா, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிடாதீங்க. யோசித்து அந்த படிக்கட்டுக்கு உங்களை கொண்டு போங்க. லீடர்ஷிப்பை பற்றி நிறையா படிங்க, வாரத்துக்கு ஒருத்தரை படிங்க. 4 வருடத்தில் 200 பேர்த்துக்கு மேலே நீங்கள் படிப்பீங்க. அத்தனை பேர்த்துட்டு இருக்கக்கூடிய குவாலிட்டியை உறிஞ்சுங்க, ஸ்பாஞ்சு மாதிரி உறிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையை தகுந்த மாதிரி மாற்றிக்க பாருங்கள். யாருமே பெர்ஃபெக்ட் லீடர் கிடையாது. மகாத்மா காந்தி அவருடைய லைஃப் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம தேசத்தின் தந்தை. அவங்க வாழ்க்கையினுடைய முதல் கட்டத்தை பாருங்கள். அவர் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் எழுதுகிறார். அவர் என்னென்ன தப்பு நான் பண்ணேன், என்னென்ன தவறுகளா, சொல்ல முடியாத தவறுகள்லாம், இந்த மைக்கில் நான் சொல்ல முடியாத தவறுகள்லாம் அவர் எழுதியிருக்கின்றார் புத்தகத்தில். எப்படி நான் என் மாற்றுக்கிட்டேன் அதுவும் எழுதியிருக்கார். சத்திய சோதனை, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ட்ரூத். யாருகிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் அதையும் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு தான் தேசத்தினுடைய தந்தையாக மகானாக அவர் வந்தார். ஸோ எந்த லீடராக இருந்தாலும் ஒரு டிரான்சிஷன் பாயிண்டில் நீங்கள் உங்களைய நல்வழிப்படுத்தி நல்ல பாதையில் போக ஆரம்பிக்கணும். கல்லூரியை தவிர பெஸ்ட்டு பாதை உங்களுக்கு கிடையாது. யூ ஆர் இன் அ காலேஜ். நிறைய படிங்க, நிறைய கற்றுக்குங்க, நிறைய விஷயங்களை
உங்களை செதுக்குவதற்காக பயன்படுத்துங்க. இந்த பெட்டி டாக்ஸ், ஸ்மால் டாக்ஸ்க்கெல்லாம் போகாதீங்க. ஒரு பழமொழி இருக்குது, ஸ்மால் மைண்ட்ஸ் டாக் அபவுட் பீப்புள், ஆவரேஜ் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஈவெண்ட்ஸ், கிரேட் மைண்ட்ஸ் டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி. அதாவது சின்ன புத்தி இருக்கிறவங்க மற்ற மனுஷங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் புத்தி இருக்கிறவங்க நடக்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய புத்தி இருக்கிறவங்க சரித்திரத்தை பற்றி பேசுவாங்க. ஸோ ஸ்மால் மைண்ட்ஸ், ஆவரேஜ் மைண்ட்ஸ், கிரேட் மைண்ட்ஸ். சின்ன புத்தி யாராச்சும் இருந்ததுன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்கள், ஏன் இன்னொருத்தரை பற்றி பேசுகிற, நாம் நேர விஷயத்தை பேசலாம். ஈவெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியை பற்றி பேசவே. அதனால் இந்த காலேஜில், யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் மேலே இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர்கள், இந்த கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், அவர்களுடைய ஆசையோடு, அருளோடு, பெற்றோர்களுடைய துணையோடு, let you all become great minds, let you all change the course of history. இந்த சரித்திரத்தினுடைய பக்கங்கள் உங்கள் பெயர் வலிமையாக வரும்படி நீங்கள் நடந்துக்குங்க. அதற்கான வாய்ப்பு ஆண்டவன் கொடுப்பான். முழுமையாக அந்த 4 ஆண்டுகள் 600 நாளை பயன்படுத்திக்கங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு நாடு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. 1980 அப்பா அம்மா கிடைக்கலைங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் போய் பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. 1990 2000 பேங்க்கில் வேலை கொடுத்தா போதும். 2000 2010 சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கொடுப்பாங்களா? ஆனால் 2025 உலகமே உங்கள் முன்னால் கை கட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் நீங்கள் இருக்கீங்க. அது இளைஞராக இருக்கீங்க. அதனால் இதை நீங்கள் தயவு செஞ்சு தவற விட்டுறாதீங்க. கோ அண்ட் கான்கர் த வேர்ல்ட். நல்லா பண்ணுங்கள். 4 ஆண்டுகள் முழுமையாக பயன்படுத்துங்க. திரும்ப நான் சொல்கிறேன், ஒரு டைரி மெயின்டைன் பண்ணுங்கள். டைரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தினமும் நடக்கிறத டைரியில் எழுதி வச்சுருங்க. உங்களுக்கே தெரியும், அந்த தாள் எம்டியாக இருக்குன்னா அந்த நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். அந்த தாளில் ஒரு 4 நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா தட் லைஃப் இஸ் ஒர்த் லிவ்ட், தட் டே இஸ் ஒர்த் லிவ்ட். ஒரு சின்ன டைரி மெயின்டைன் பண்ணுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்லதாக அமையும். மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது சாதாரண ஒரு சகாப்தம் கிடையாது. 99 யுனைடெட் இன்ஃபோடெக்காக, 2009 யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக, 2018 யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலாக, 2019 காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, 2019 யுனைடெட் காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், 2020 யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், 2020 யுனைடெட் காலேஜ் ஆஃப் நர்சிங், 2021 யுனைடெட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி தொடர்ந்து தங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெரிய மனிதர்கள் ஒரு பெரிய லட்சிய நோக்கோடு உங்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த யுனைடெட் குழுமத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல மனிதர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு அவ்வளோ அர்ப்பணிப்பு செய்து கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்குறாங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஃபஸ்ட் டே நான் இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகும்போது இதே மாதிரி எங்கள் அப்பாவும் நானும் 2 தகர டப்பா எடுத்துகிட்டு தான் கோயம்புத்தூர் வந்தோம். எங்கள் அப்பா அதே மாதிரி இங்கே உட்காந்தாங்க. இதே மாதிரி நானும் இண்டக்ஷனில் இருந்தேன். 2002 கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இன்றைக்கி உங்களை பார்க்கும் பொழுது அதே யோசனை தான் எனக்கு வருது. அப்பா ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம். அப்பா பெரிய ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து உங்களோட இருக்கிறாங்க. நம்பிக்கையை காப்பாற்றுங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. ஏதாச்சும் தவறு செய்ய போகும்போது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னு ஒரே செகண்ட் நீங்கள் யோசித்தா போதும். லைஃப்பில் எந்த தவறும் எப்பொழுதும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதனால் நிச்சயமாக இந்த 4 ஆண்டுகள் சிறப்பாக, அடுத்த 50 ஆண்டுகள் இன்னும் சீரும் சிறப்புமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த அண்ணன் சண்முகம் அவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும், பேராசிரியர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றனன் ஒவ்வொரு நாளாய் என்பதற்கிணங்க மிக வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய உலகில் ஓடும் நேரத்தை நமக்கான நேரமாய், தலைமை பண்போடு நம்மை உயர்த்தும் நேரமாய், பாரதத்தை பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் உயர்த்தும் நேரமாய் மாற்றிக்கொண்டு வாழ்வில் உயர வேண்டும் என்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. விடாமுயற்சி எனும் அக்னியை கொண்டு பல வெற்றி படைகளை கடந்து பல வெற்றிகளை பெற்று பல வெற்றியாளர்களை உருவாக்கி வருபவர் எம் யுனைடெட் கல்வி குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் முனைவர் கைலாஷ்குமார் ஐயா அவர்கள். We now invite our Managing Trustee, Dr. C.A.M. Kailash Kumar, to felicitate the gathering. Good afternoon, everybody. Good afternoon, dignitaries on and off the dais. நான் பிறந்து வரலாம் கோயம்புத்தூர் தான். மேபி ஐ எம் ஃப்ரம் நார்த் இந்தியா. தண்ணி இல்லாத நாட்டிலேருந்து வந்து இன்றைக்கி இங்கே வளர்ச்சிக்கு காரணமே கோயம்புத்தூர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கோயம்புத்தூர் ஆஸ் சச் ஃபார் ஆர் டெவலப்மெண்ட்டு. நான் 3 ஜென்ரேஷனாக வி ஆர் இன் சவுத். ஸோ ப்ராப்ளம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழையும் நான் பேசுகிறேன், இங்கிலீஷ்லையும் பேசுகிறேன், ஹிந்தியும் பேசுகிறேன். 3 பாஷையிலையும் பேசுகிறதுனால தான் வை ஐ ஆம் டெல்லிங் இஸ்
3 லாங்குவேஜஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம். என்ன காரணம், நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நாட்டில் பிறந்திருக்கோ வளர்ந்துருக்கோ தமிழ் மட்டும் தெரிஞ்சால் போதும். நான் இங்கே பிறந்து ஸ்கூலில் வரும்போது நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். இனி தமிழ்லையும் என்னால் பேச தெரியும், தமிழ் எழுத தெரியும். அது அந்த பெனிஃபிட்னால தான் நான் தமிழில் வந்து டெவலப் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி இன்ஸ்டியூஷனில் நான் நடத்துகிறோன்னா இவங்கள தமிழில் பேசுகிறாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிய கெப்பாசிட்டி பிகாஸ் ஆஃப் மை ஸ்கூலிங் இன் தமிழ். ஸோ ஐ ஃபீல் தமிழ் as my mother tongue as far as Coimbatore is concerned. Second, probably I want to thank Mr. Balaji. He is also here. And I think அவர் நின்னா நல்லா இருக்கும். ஒரு 25 இயர்ஸாக எவ்ரிடே மார்னிங் வந்து இவர் கூட தான் என்னோட டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதுக்காக ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். செகண்டரி, ஆக்சுவலி ஆர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் அண்ணாமலை, ஹூ இஸ் ஆஃப் த பர்சன் ஆஃப் த டே டுடே, அவர் நிறைய சொல்லிட்டாரு. ஐ திங்க் வி ஸ்டார்டட் சண்முகம், அவர் பூரா காலேஜ் பற்றி டோட்டலாக சொன்னார். ரெண்டாவது, உங்கள் கரியரில் எப்படி வளரணும், எப்படி டெவலப் ஆகணும், நெக்ஸ்ட் ஸ்டேஜஸில் எப்படி போகணும், ஒரு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் how you should lead your life, that is very very important. And probably I thank Mr. Annamalai. He has put in lot of effort and lot of studies he has done to see that you are able to transform yourself. நீங்கள் வந்து உங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்து how you want to ride your cycle, how you are going to go far ahead in your life, all these things you are supposed to learn. That is very very important. And next important thing about Mr. Annamalai is he is focused as far as the world is concerned, how we are going to transform. Being an IPS officer, probably I did my civil services in 1996. I went to my Dolpur house also. But the transformation, what you can see today in him, okay, is totally different because information is available on Wikipedia. We didn't have that information. 1990s, நாங்கள் யூபிஎஸ்சி படிக்கும்போது வாஜிராமன் ராவ் இன்ஸ்டியூட்டில் போவோம், அங்கே இன்டர்வியூக்காக படிச்சுட்டு இருப்போம். So those areas are totally different. We used to go to library and books, different transformations there. And our இன்னைக்கு டேட்டில் Wikipedia, everything is available. So you should learn about leaders. That is very very important. நீங்கள் இன்றைக்கி துபாய் போங்க, கட்டார் போங்க, இந்த கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. அவங்க எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அதை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும். செகண்ட் வந்து very very important thing is what Mr. Annamalai spoke is about the library. If you take my own son, he did his graduation in UK. ஒரு யூகேயோட வாழ்க்கையும் இந்தியாவோட வாழ்க்கையில் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அங்கே டோட்டல் கிளாஸ் ரூமே பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் போவாங்க, மற்ற 3 நாள் ஹோல் டே லைப்ரரியில் தான் இருப்பாங்க. லைப்ரரி பார்த்தீங்கன்னா பின் ட்ராப் சைலன்ஸ், பீப்புள் யூஸ் டு கோ த்ரூ த புக்ஸ், கோ த்ரூ த மீடியா, அவங்களே கற்றுக்கணும், அவங்களே நெக்ஸ்ட் போகணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸில் வேணும். அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃப்ரம் அவர் சைல்டு. இஃப் யூ டேக் டுடே மை எக்கனாமிக்ஸ் டீச்சர் சண்முகம், அவங்க டீச்சர்ஸ் பற்றி மென்ஷன் பண்ண மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டோட்டல் டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா வி ஹேட் டிஃப்ரெண்ட் டீச்சர்ஸ். இன்றைக்கி ஐ எம் ஏ காமர்ஸ் ஸ்டூடெண்ட். சயின்ஸ் படிக்கணும் ரொம்ப கஷ்டம் நான் நினச்சேன். பட் ஐ வாஸ் டாப்பர் இன் ஃபிசிக்ஸ். டு யூ நோ வை? பிகாஸ் மை டீச்சர் தாட் மீ த கான்செப்ட்ஸ் இன் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி நியூட்டன்ஸ் லா சொன்னால் எல்லாம் படித்து பை ஹார்ட் பண்ணிட்டேன். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் இது, நியூட்டன்ஸ் செகண்ட் லா இது, நியூட்டன்ஸ் தேர்ட் லா இதுன்னு சொல்லி. ஸோ நியூட்டன்ஸ் லா வந்து எந்த வயசுல நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். அவ்வளோ ஈஸியாக கற்றுக் கொடுத்தது வந்து எங்கள் டீச்சர் தான். கேட்டாங்க நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா என்னன்னு கேட்டாங்க. கேட்கும்போது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் எல்லாருமே ஃபுட்பால் ஆடிருக்கீங்க. ஆடும்போது என்ன ஆகும், ஒரு பால் அங்கே பந்து அங்கே இருக்குது, நீங்கள் அந்த பந்து அடிக்கிறீங்க, எவ்வளோ வேகமாக அடிக்கிறீங்க, அந்த ஃபோர்ஸ் தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் டாக்ஸ் அபவுட் ஃபோர்ஸ். நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் தரீங்க அவ்வளோதான் பால் போய் சேரும். ஸோ உங்கள் 4 இயர்ஸில் நீங்கள் என்ன எஃபர்ட் தரீங்க அவ்வளோதான் முன்னால் ஏற முடியும். ஸோ இது ஸ்டார்ட் ஆஃப் யர் லைஃப். ஸோ டுடே யூ ஆர் இன் த நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். யுவர் பாடி இஸ் கம் இன் டு மோஷன். இந்த 4 வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் உங்களை எவ்வளோ புஷ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் முன்னால் போக போகிறீங்க. That is what is Newton's first law of motion. If you take Newton's second law of motion, we thought about acceleration. Acceleration என்ன, நான் உங்களை தள்ளி விடுறேன், இன்னொருத்தவங்களை தள்ளி விடுறாங்க. ஸோ என்னோட ஃபோர்ஸும் உங்களோட ஃபோர்ஸ் 2 பேரும் சேர்ந்து நம்ம முன்னால் போக போகிறோம். தட் இஸ் வாட் இஸ் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் டாக்ஸ் அபவுட் ஆக்சலரேஷன். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாஸ் தராரு, அந்த ஸ்பீடில் வந்து இன்னொருத்தர் ஃப்ளிக் பண்ணுறாரு. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பர்சன், ஸ்பீட் ஆஃப் செகண்ட் பர்சன் ஒன்லி ரீச்சஸ் த கோல். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து நீங்களே தயாரிக்கிறீங்க. செகண்ட், த சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ், whoever staffs are with us, like Shanmugam is already an engineer, we've got a lot of staffs in and around us, and lot of areas, lot of softwares are available here. So நீங்கள் வந்து அடுத்த சப்போர்ட் சிஸ்டம் உங்களை எப்படி ஆக்சலரேட் பண்ண போகிறீங்க வாழ்க்கையில், அது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ how you are going to accelerate, first force, second accelerate yourself to see that actually you are reaching a fastest level. Third வந்து is about third law of motion is equal and opposite reactions. So what you do, you are going to get. If you are able to do first and second properly, you will achieve something in life. That is very very important. So உங்கள் சக்ஸஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னீங்கன்னா, most important thing is how you are going to spend this 4 years. If you take actually today my son is at top most position in UK because of his efforts. We would have guided him. அவர் ஏன் முன்னால் இருக்காருன்னு சொல்லி நம்ம வந்து அவன் பண்ண ஹார்ட் ஒர்க்கு, அவன் பண்ண ஆக்சலரேஷன், அவன் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஷன் தான் முன்னால் இருக்காரு. ஸோ டோட்டல் எஃபர்ட் நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. செகண்ட், 3 F's நீங்கள் நல்லா ஏன் வைங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாஸ்டிங் ஆஃப் ஈகோ. அவன் அப்படி பண்ணிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி வாழ்க்கையில் நினைக்காதீங்க. ஸோ ஃபாஸ்டிங் ஆஃப் யூ, யார் என்ன வேணால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட் டே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு டைரி அவர் சொன்ன மாதிரி, அண்ணாமலை சார் சொன்ன மாதிரி நீங்கள் டைரி கையில் வச்சுக்கோங்க. டைரியில் என்ன இம்பார்ட்டன்ட்னா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட், ஹி வுட் ஹவ் டோல்ட் அபவுட் எவ்ரி டே பேஜ். ஐ வில் டாக் அபவுட் சம்திங் டிஃப்ரெண்ட். வாட் யூ ஷுட் டூ இஸ்
ஒரு வாழ்க்கையில் 4 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களை எங்கே பார்க்க போகிறீங்க இன்றைக்கே எழுதி வச்சுக்கோங்க. எவ்ரிடே மார்னிங் அந்த ஃப்ரேமை வந்து அங்கே வச்சுக்கோங்க. காலையில் 4 வருஷம் கழிச்சு நான் இந்த கம்பெனியில் இருக்க போகிறேன், வாழ்க்கையில் இந்த மாதிரி டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஃபஸ்ட் டே எழுதி வச்சுக்கோங்க. எவ்ரிடே அதுக்காக எப்படி முயற்சி பண்ணி எப்படி நெக்ஸ்ட் லெவலில் போகணும்னு சொல்லி யோசிச்சு போகணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வாட் ஐ ஃபீல். அண்ட் ஆஸ் ஹி ஹஸ் ஸ்போக்கன், he has thought about a lot of world leaders. We should know about the world leaders. And today, business of Sonamai totally different. Initially, we started on something else. Today, we are talking about bitcoins. நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியோட எக்கானமி எவ்வளோ இருக்கும்? 3 trillion சொல்கிறோம், 4 trillion ரீச் ஆக போகிறோம். பட் டு யூ நோ த கம்பெனிஸ் இன் த வேர்ல்டு, யூஎஸில் இருக்க கம்பெனி ஏன் ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி, யூஎஸில் இருக்க ஒவ்வொரு கம்பெனி, பிளாக் ஸ்டோன் பாருங்கள், அவங்க நெட்ஒர்த் வந்து 12 to 13 trillions. இந்தியா 3 trillion, அந்த கம்பெனி நெட்ஒர்த் 13 trillions. வேன்கார்டு, அது யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி, அவங்களுக்கு 10+ trillions. ஃபிடிலிட்டின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்தியாவோட 4 மடங்கு எக்கானமி அவங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு நெட்ஒர்க் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய இன்வெஸ்டர்ஸாக வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம அந்த ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, இன்ஜினியரிங் கேப்பபிலிட்டியை எப்படி கோஆர்டினேட் பண்ணி எப்படி முன்னாடி வரணும்னு சொல்லி யோசிக்கணும். ஐ திங்க் ரியல் எஸ்டேட் பாலிசிஸ் லாட் ஆஃப் திஸ் கவர்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரெரா கொண்டு வரும்போது நிறைய திங்ஸ் அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. தே ஜஸ்ட் டாக் அபவுட் இமோஷன்ஸ், தே ஜஸ்ட் டாக் அபவுட் டெவலப்மெண்ட். பட் ஜென்ரலி இஃப் யூ டேக் ரெரா, லாட் ஆஃப் சேஞ்சஸ் த கவர்மெண்ட் ஹஸ் டு மேக். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வி ஆர் லூசிங் ஆல் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் டு ஃபாரின் கண்ட்ரிஸ் பிகாஸ் ஆல் தீஸ் ரெரா கம்பெனிஸ், நியூ ரெரா டெக்னிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நம்ம ஆளுங்கள்லாம் ஃபாரினர்ஸும் சொத்து வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க தான் மியூச்சுவல் இன்வெஸ்டர்ஸாக வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த உங்களை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் சினாரியோ, எக்கனாமிக் சினாரியோ, எவ்ரி திங் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லைஃப் இஸ் நாட் அபவுட் வின்னிங் யோர் செல்ஃப். We should see winning and how our country is going to next level. That is very, very important. I thank everybody on the stage who has given beautifully to delivered. நம்ம இன்ஸ்டியூஷனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி லேப் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. நிறைய லேப் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஓப்பன் லேப், ஓப்பன் என்விரான்மெண்ட் லேப் வந்து ஐ கேன் சேலஞ்ச் the whole country. We don't have a lab what we have it here. A big appraisal to Shanmugam and team for developing that lab. And நாங்களே பொறுத்தவரைக்கும் financial capability, being a chartered accountant, I can talk only about economics and other areas. But actually he is a really, really peculiar person who knows about engineering. Heart of engineering, everything is with him. And I thank Dr. Annamalai for giving time. And அவ்வளோ பெரிய லீடர் வந்து நம்ம மேடத்தில் வந்து உங்களுக்காக எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு பெரிய 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 விஷயம். ஐ திங்க் ஐ தேங்க் ஸ்பெஷல் தேங்க். ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவர் கொடுக்கணும், நல்லா போய் நின்று ஓவேஷன் கொடுக்கணும். அவர் டைம் கொடுத்து வந்திருக்காருன்னு நம்ம இந்த இன்ஸ்டியூஷனுக்காக நம்ம கை தட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஐ தேங்க் மை வைஃப் த்ரிஷ்லா, ஷீ இஸ் ஹியர். டாக்டர் மைத்திலி இருக்காங்க. மைத்திலி வந்து இன்றைக்கி டேட்டில் நாங்கள் ஒரு 10 வருஷம் விளையாடுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி அவங்க டாக்டரேட் முடிச்சிட்டாங்க. டாக்டர் மைத்திலின்னு வந்து இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இந்த ஏரியா எப்படி ரிஃபைன் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு அது பெரிய பாராட்டுன்னு மைத்திரிக்கு தனியாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அருண் கார்த்திகேயன், ஹீ இஸ் ஆக்சுவலி த டூல். ஒரு கொங்கூரில் வந்து ஹெட்டாக இருக்கார். நம்ம இன்ஸ்டியூஷன் ஆர்ட்ஸை எப்படி இன்ஸ்டியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொருத்தர் இம்பார்ட்டன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நாங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்க்குறோம், அருண் சார் ஒரு ஏரியா பார்க்குறாரு, சண்முகம் சார் இன்ஜினியரிங் பார்க்குறாரு, அதே மாதிரி மைத்திலி மேடம் வந்து ஸ்கூல் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு யுனைட்டடாக ஒரு டிவிஷனாக பண்ணி இந்த அளவுக்கு இன்ஸ்டியூஷன் கொண்டு போய் பெரிய விஷயம். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஒன்லி இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் திங் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இவ்வளோ இன்ஸ்டியூஷன் காலேஜில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து சம்பாரித்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கள் மை ரிலிஜன், ஐ ஆம் ஃப்ரம் ஜெயின் கம்யூனிட்டி. ஜெயின் கம்யூனிட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் வி டோன்ட் ஈவன் டேக் 1 rupee ஃப்ரம் மை இன்ஸ்டியூஷன். நம்ம வந்து ஞானத்துலேருந்து சம்பாரித்து வீட்டுக்கு பணம் கொண்டு வரணும்னு சொல்லி ஹிந்துயிசம்லையும் எழுதிருக்கு, ஜெயினிசம்லையும் எழுதிருக்கு. ஸோ இந்த சம்பாரிச்ச பணம்லாம் உங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக தான் வருது. ஸோ வாட் ஆர் ஃபீஸ் யூர் பேயிங், இட் இஸ் ஃபார் த இன்ஸ்டியூட்ஸ் டெவலப்மெண்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். Thank you, sir. நிகழ்வின் நிறைவாய் நன்றியுரை. Now I invite Dr. A. Yashoda, HOD of Science and Humanities, to deliver the vote of thanks. Good afternoon to all. A moment of gratitude transforms our work into joy. I, Dr. A. Yashoda, feel honored and privileged to propose a vote of thanks on this special occasion. I would like to express our sense of obligations to our most esteemed chief guest, Sri K. Annamalai, former IPS officer and founder, We the Leaders. Thank you, sir, for being with us today, sharing inspiring words and making this day even more special with your honorable presence. I would like to utter my gratitude to Sri S. Shanmugam, founder and chairman, UIT Educational Trust, for his unconditional support extended towards the conduct of this event. I extend my sincere gratitude to the management members, Dr. M. Kailash Kumar, Managing Trustee, and Srimati Trishala Kumari Kailash for your valuable presence and support. I thank to Sri V. Arun Karthigeyan, Secretary, Srimati Devi Arun Karthigeyan, Joint Secretary, UIT Educational Trust,
Thank you, sir, for your moral guidance. I also would like to acknowledge our gratitude to Dr. P. Sivakumar, Director, Administration, and all the principals of United Educational Institutions for their seamless support rendered. I would like to express my profound gratitude to our respected principal, Dr. H. Abdul Rauf, for his constant guidance and support. I would also like to extend my heartfelt thanks to Dr. S. Maithili, Academic Director, Dr. A. Chandramohan, Director, Quality Systems, for their meticulous follow-up and dedicated efforts in organizing this event successfully. I am very much grateful to all our deans and heads of various departments, faculty, and volunteers who helped in organizing the function in a flawless manner. My hearty thanks to all the distinguished guests, members of the press, and everyone whose gracious presence added immense value to this program. To our dear parents, thank you for placing your trust in us. Your support, encouragement, and involvement are truly the pillars that strengthen our educational journey. To our new students, welcome once again to this vibrant academic family. We are here to guide, support, and walk with you every step of the way. Your active participation and positive energy have made this program meaningful and memorable. We look forward to many more shared milestones in the days to come. Thank you once again to all the distinguished attendees for being a part of this important day. Your presence and participation have truly made this session more special. Thank you. நன்றி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. நம்மை வாழ்விக்கும் பாரத நாட்டை வாழ்த்தி வணங்குவோம். நாட்டு பண்ணுக்காய் எழுந்து நிற்போம். நன்றி. யுனைடெட் தொழில்நுட்ப கல்லூரியின் முதலாண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவிலே கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்த ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு நிகழ்வை இனிதாய் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.
Shaping a better future for the youth. We welcome you with open heart and great enthusiasm. Thank you, sir, for gracing us with your presence and for inspiring the upcoming generation of students. யுனைடெட் பப்ளிக் ஸ்கூலுடைய எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மை ரெஸ்பெக்ட்ஃபுல் greetings to all the young children who are here. Wonderful to see you all smiling under the sun, feeling very happy. Thank you so much for your love. We had the privilege of sitting with you and take this photograph. School, I'm very sure you will keep doing multiple things, keep exploring multiple things, but I only urge you to play more sport. India is becoming a sporting nation. India has to become a fit nation. Very important. So you all have to play more. The age-old time there is this joke: you have to study more and play less. I would say that play more, study more. Both you can do more. Take up one discipline, give a lot of time to that sport. Try to become a master in that sport. Because sport will travel with you till we die. It will travel with you to college. It will travel with you when you work. You can play a sport as a pastime. You can play a sport as a professional career. So please pick up a sport. Please become physically active. Please move around. Daily walk 12,000 steps. You should walk. Even when there is an opportunity to walk to your home, walk. When there is an opportunity to walk in campus, walk. When there is an opportunity not to use a car, don't use a car. Use a public transport bus. At this age, you should not get accustomed to luxury in life. இந்த வயசுல உங்களுக்கு லைஃப்ல லக்ஸுரி இப்பவே வரக்கூடாது. நான் ஏசி கார்ல தான் போவேன், அதுல தான் வருவேன். முடிஞ்ச வரைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்துங்க. ஒரு 12,000 ஸ்டெப்ஸ் நடக்க பாருங்க. 12,000 ஸ்டெப்ஸ். லாஸ்ட்லி நல்லா சாப்பிடுங்க, ஹெல்தியா சாப்பிடுங்க. டோன்ட் டேக் திஸ் ஃபேன்சி ஃபுட்ஸ். இந்த வருஷம் மத்திய அரசு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஆல் CBSE schools have to display couple of things. Any item sold in the school, we have to mention the sugar content. And all schools canteen have to reduce 10% oil. Last year, how much oil we used for cooking? This year, 10% oil in mess we have to do it. It's a CBSE rule. ஏன்னா ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு இன்னைக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. Because of excessive sodium, excessive salt, excessive fatty foods, which we call the high dense foods. அதனால நீங்க சாப்பிட்றதுல அப்பா அம்மாட்ட சொல்லி ராகி, சோளம், கம்பு, சிறுதானியங்கள் அதுல சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. When you bring food also, கம்மங்களி, ராகி களி, கூழ். Because only if your body is good, you can do great things in life. இப்பவே நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா அடுத்த 50 வருஷம் எப்படி நீங்க கிரேட் திங்ஸ் செய்ய முடியும்? நான் கல்வியை பத்தி எதுவுமே பேசுறீங்க. They will talk. Sangam sir will talk. Jain sir will talk. Faculty madam will talk. Madam is here. They will talk. I'm only talking about sports. One sport all of you pick up, play it. Healthy food. Don't eat energy-rich dense foods. Reduce 10% oil. Prime Minister sir has said. வீட்டில் போய் அம்மாட்ட சொல்லுங்க, அம்மா இதனால எத்தனை குக் பண்ணீங்களோ 15th August PM சொல்லியிருக்காங்க. வீட்டில் குக் பண்ணும்போது 10% ஆயில் கம்மியாக போட்டு சமைங்க, ஃப்ரை கம்மியாக பண்ணுங்க. ஸோ அந்த ஆயில் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் இன்டெஸ்டைனில் போய் உட்காருது, விச் இஸ் கிரியேட்டிங் ஃபேட் இஷ்யூஸ் இன் ஆர் பாடி. இது 2 விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் குழந்தைங்க நிறைய நீங்கள் படிக்கணும், நல்லா வாழணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும், சித்திரம் வரைய முடியும். சுவர் இருந்தால் தான் நல்ல வார்த்தைகள் எழுத முடியும். அதனால் உங்களுடைய சுவர் உடம்பு நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேங்க. நல்லா இருங்க. அன்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். We'll meet again. Thank you so much. Thank you, sir. Thank you, dear students, for this support. Thank you. மொபைல் விடுங்கண்ணா, கேமரா விடுங்கண்ணா, எல்லாமே வந்துருங்கண்ணா. அன்புக்கு
அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஒரு நம்ம ஐயா கையில் வாங்கிக்கிறேன், அடுத்த ப்ரோமோட் ஆயிடுச்சு.